நினைச்சுக்கங்க. ஓகே, முதலாவதாக நீங்கள் யோகா பண்ணுறதுக்கு முன்னால் இந்த வார்மிங் அப் எக்ஸசைஸ் இருக்குது, உடல் தளர்த்தும் பயிற்சி. கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் நீங்கள் ஒரே நிலையில் படுத்திருக்கீங்க. அந்த எலும்பு, அதாவது மூட்டுக்களையும் நரம்பு மண்டலங்களையும் நீங்கள் தளர்த்தணும். அதுக்கு இந்த பயிற்சி மிக முக்கியம். முதலாவதாக கைகளை நேரம் நீட்டிங்க. உங்களுடைய 5 விரல்களையும் மூடி தருங்க. ஒரு 5லிருந்து 10 தடவைகள் நீங்கள் பண்ணுங்கள். அடுத்து மணிக்கட்டை இப்படி முன்னால் பின்னால் மெதுவாக வளைங்க. நீங்கள் பண்ணக்கூடிய அத்தனை பயிற்சிகளும் மிக எளிமையாக பண்ணுங்கள். கைகளை உள்முகமாக ரிஸ்ட் லெவல் சுத்துங்க. திருப்பி மெதுவாக சுழற்றுங்க. ஓகே, அடுத்தது உங்களுடைய தோள்பட்டையை தொட்டு கைகளை நேராக நீட்டுங்க. என்னோட சேர்ந்தே நீங்கள் அப்படியே பண்ணிகிட்டே வரலாம். எந்த வயதினரும் இந்த யோகாவை ஆரம்பிக்கலாம். ரிலாக்ஸ், கைகளை கீழே போட்டுங்க. அடுத்ததாக ஒரு கை இப்படி பின்னால் வச்சு 5 வரலையும் மூடி இந்த கைகளை மெதுவாக இப்படி சுழற்றுங்க. நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய கை வந்து காதை தொட்ட மாணிக்கு சுற்றலாம், அல்லது உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த மாதிரி சுழற்றுங்க. திருப்பி அதே மாதிரி ரிவர்ஸில் சுற்றுங்க. ஓகே, அடுத்த பயிற்சி இதே மாதிரி அடுத்த கைக்கும் பண்ணணும். மெதுவாக சுழற்றுங்க. திருப்பி அப்படியே ரிவர்ஸ்லையும் சுத்துங்க. மெதுவாக ரிலாக்ஸ். ஒவ்வொரு பயிற்சியும் 5 தடவை குறைஞ்சது பண்ணுங்க. அடுத்ததாக இடுப்பில் கையை வச்சு தோள்பட்டையை முன்னால் பின்னால் வளைங்க. ரைட், இப்போ தோள்பட்டையை மேலங்கிலும் தூக்கி இறக்குங்க. வரிசையாக ஒவ்வொரு உறுப்புகளாக நம்ம பண்ணிகிட்டே வருவோம். ரிலாக்ஸ். அடுத்ததாக கைகளை கட்டிக்கணும். நாடியால் தோள்பட்டையை தொடணும். ஸ்லோவாக. ஓகே, இதே மாதிரி காலால் அப்படி மெதுவாக தொடுங்க. இதில் கழுத்து எலும்பு ரொம்ப தேஞ்சு போச்சு அப்படின்னு பெல்ட் போட்டிருக்கவங்களாம் ரொம்ப லேசாக பண்ணுங்கள். வலி இருந்தாலும் நிப்பாட்டிங்க, பண்ணணுங்கிற அவசியம்லாம் இல்லை. ஓகே, அடுத்தது தலையை மெதுவாக சுழட்டணும். உங்களுடைய கண்களால் பெரிய வட்டமாக போடுங்க. இதே மாதிரி திருப்பி ரிவர்ஸ்லையும் சுற்றணும். மெதுவாக தலையை சுழற்றுங்க. ரிலாக்ஸ். கண்களை மூடிக்கணும், கொஞ்சம் ஓய்வெடுத்துங்க. இந்த மாதிரி தலையை சுற்றுறப்ப உங்களுடைய தலையும் சுற்றுற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் கண்களை மூடிட்டிங்கன்னா சரியாக போயிடும். ரிலாக்ஸ். அடுத்தது எல்போ ரொட்டேஷன். இந்த மாதிரி தொட்டு எல்போவை மெதுவாக அப்படி சுழற்றுங்க. இதில் ரொம்ப எளிமையான பயிற்சிகள். திருப்பி அப்படியே ரிவர்ஸில் சுற்றுங்க. மெதுவாக ரிலாக்ஸ். போதும். இப்போ இடுப்பில் கையை வச்சு முன்னாலேயும் பின்னாலேயும் நம்ம குனிய போகிறோம். ஓகே, இந்த மாதிரி திரும்பிங்க. இடுப்பில் கையை வச்சுக்கணும். நீங்கள் டிவியை பார்த்து பண்ணுறப்ப நீங்கள் நேரடியாகவே இருந்து கூட பண்ணலாம். ஓகே, மூச்சை நல்லா அழுங்க. மூச்சை விட்டே குனிங்க. இந்த நிலையில் சாதாரண மூச்சில் இருங்க. எழுந்திருக்கிறப்ப மூச்சிலுங்க. பின்னால் மெதுவாக வளைங்க. அகைன் மூச்செழுங்க. முன்னால் குனிங்க. ரிலீஸ். மூச்செழுங்க. மெதுவாக பின்னால் வளைங்க. ரிலாக்ஸ். இதே பயிற்சியை கால்களை அகலமாக விரித்து வச்சு கைகள் ரெண்டையும் மேலே தூக்கி மூச்சை நல்லா ஆழமாக இழுங்க. முன்னால் மெதுவாக குனிங்க. எனக்கு இவ்வளோதான் குனிய வருது அப்படிங்கிறவங்க நிப்பாட்டிங்க. முதல்ல யோகா பழகிறவங்களுக்கு இவ்வளோ தான் வரும். இன்னும் காலம் அடக்காமல் தரையை தொடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தொடுறவங்க தொடலாம். கையை உள்ளே எப்படி கொடுக்குறவங்க கொடுத்துங்க. ரிலீஸ். மூச்செழுங்க. மெதுவாக முன்னால் குனிங்க. தரையை தொடுறவங்க தொடலாம். கையை உள்ளே கொடுக்குறவங்க கொடுத்துக்கலாம். ரிலீஸ். மூச்செழுங்க. நல்லா ரிலாக்ஸ். நீங்களாக பழகிறப்போ ஒரு 5 தடவைகள் இந்த ஆசனத்தை பண்ணுங்கள். அடுத்தது கைகளை இந்த மாதிரி தோள்பட்டை அளவு வச்சுக்கோங்க. வச்சு இடுப்பை நல்லா அப்படி திருப்புங்க. இது இடுப்புக்கு மிக அருமையான பயிற்சி. வீட்லேயே சும்மா உட்காந்துருக்கவங்க எல்லாருக்குமே இந்த உடல் தளர்த்தும் பயிற்சியை ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கும். ரிலாக்ஸ். போதும். அடுத்து கால்களுக்கு நிறைய பேர் வந்து மூட்டு வலியினால் அவதிப்படுறீங்க. உங்களுக்கு மிக அருமையான பயிற்சி இந்த காலை வீசக்கூடிய பயிற்சி. இடுப்பில் கையை வச்சு காலை அப்படியே மெதுவாக வீசுங்க. ஸ்லோவாக. இல்லைனால காலை உயர கூட நீங்கள் தூக்கலாம். ஓகே, இதே மாதிரி இப்போ அடுத்த காலையும் மெதுவாக வீசுங்க. உங்களால் எவ்வளோ மேலே தூக்க முடியுமோ தூக்குங்க. ஓகே, ரிலாக்ஸ். அடுத்தது இந்த முழங்காலை மேலேங்களையும் தூக்கி இறக்கணும். இப்போ கையை சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி தூக்குங்க. உங்களுடைய முயற்சி உங்களுடைய ஷர்ட்டை வந்து தொடணும்.
அப்போ கையை நல்லா பிடிச்சி இந்த மாதிரி தூக்கணும். இதுவும் ஒரு 5 தடவை பண்ணணும். அடுத்தது நீ ரொட்டேஷன். முழங்கால பிடிச்சி கிளாக் வைஸ் எதுங்க. இது தொடர்ச்சியாக உங்களுக்கு இவ்வளோ ஸ்பீடாக பண்ண முடியல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். ஓகே, திருப்பி ரிவர்ஸ் ஸ்லோ மோஷனில் போட்டு நீங்கள் அழகாக பண்ணலாம். அடுத்தது இடுப்பில் கையை வச்சுக்கணும். ஹிப் ரொட்டேஷன். இடுப்பில் கையை வச்சு மெதுவாக சுழற்றுங்க. திருப்பி அப்படியே மெதுவாக ரிவர்ஸில் சுற்றணும். ஓகே, ரிலாக்ஸ். நம்ம உடம்புல வந்து 246 எலும்புகள் மூட்டுகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ எலும்புகளையும் நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு தயார் நிலைக்கு வச்சுருக்கோம். அப்போ யோகா பழகிறதுக்கு முன்னால் நம்மளுடைய உடலை தயார்படுத்திருக்கோம். இப்போ ஒரு சுறுசுறுப்பாக உங்களுக்கு கிடைக்கும். முதலாவதாக யோகா இப்போ தான் புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வாரம் இந்த யோகா பயிற்சி மட்டும் பண்ணுங்கள். இந்த உடல் தளர்த்தும் பயிற்சி மட்டும் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும். அப்போ நீங்கள் தொடர்ச்சியாக இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம். முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது மடமடன்னு எல்லா ஆசனங்களையும் பண்ணிடாதீங்க. ஏன்னா சீரியலில் உங்களுக்கு எல்லாமே நாங்கள் சொல்லி கொடுத்துருப்போம். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்பாட்டாக பிரித்து பண்ணுங்கள். ஓகே, இந்த ஒரு வாரம் நீங்கள் உடல் தளர்த்து பயிற்சி மட்டும் பண்ணிவிட்டு அடுத்ததாக மூச்சு பயிற்சிக்கு பண்ண போகலாம். ஓகே, முதலாவது பயிற்சி மூச்சு பயிற்சி. சுவாசம் இழுத்துட்டே கையை மேலே தூக்கணும், விட்டுக்கிட்டே கையை கீழே இருக்கணும். 10 தடவைகள் நீங்கள் பண்ணணும். உதட மடக்கி மூச்சை எடுக்கணும். ஸ்டார்ட் பண்ணுங்க. மெதுவாக விட்டுக்கணும். செகண்ட் டைம். ரைட். தேர்ட் டைம். ஓகே, ஃபோர்த் டைம். Fifth time. மெதுவா. Sixth time. Seventh time. Right. Eighth time. Ninth time. Last time. Down. ஃபுல்லாக வெளியேற்றணும். இப்போ லைட் பிரீத், ரிலாக்ஸ். நீங்கள் எந்த பயிற்சி பண்ணுறீங்களோ இல்லையோ இந்த சுவாச பயிற்சியை 10 தடவைகள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணிங்கன்னா எந்த விதமான சுவாச கோளாறும் உங்களுக்கு வராது. இது என்னென்ன நோய்களை குணப்படுத்துதுன்னா ஆஸ்மா, ஈஸ்னோப்ளியா, சைனஸ் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இவ்வளோ நோய்களை இந்த ஒரு பயிற்சியிலே சரி பண்ணிடும். நீங்கள் இழுக்கக்கூடிய சுவாசம் ஹார்ட்டை போய் நல்லா புஷ் பண்ணுது, அதை போய் தள்ளுறோம், அழுத்துறோம். அப்போ இருதயத்துக்கு வந்து ரத்த ஓட்டங்கள் நல்லா அருமையாக ஓட ஆரம்பிக்குது. இருதய கோளாறுகள் உள்ள அத்தனை பேருக்கும் இந்த மூச்சு பயிற்சி மட்டுமே ரொம்ப அருமையான பலனை கொடுக்கும். ஓகே, அவ்வளோ பயிற்சி நிறைந்த பயிற்சி தான் இப்போ பண்ணி முடிச்சிருக்கோம். இரண்டாவதாக பாதஹஸ்தாசனம். கால்களை ஒட்டி வச்சுக்கணும். இந்த பயிற்சியில் 5 நிலைகள் இருக்குது. முதலாவது நிலை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ணுங்கள். முதல் நிலையை நீங்கள் ஒரு வாரம் பண்ணலாம். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி முழு நிலை வந்துடும். கைகளை உயர மேலே தூக்கிக்கணும். சுவாசத்தை நல்லா ஆழமாக இழுங்க. மெதுவாக முன்னால் குனிங்க. இது முதலாவது நிலை. இவ்வளவு போதும். இதில் முதலாவது நிலையில் நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கால் பெருவரில் தொட்டலாம். ரிலீஸ். மூச்சு எழுதிட்டே எழுந்துறீங்க. இரண்டாவது நிலை மெதுவாக குனிங்க. ஸ்லோவாக குனிஞ்சி இது நல்லா வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் தரையில் இப்படி கையை வைக்கலாம். தலையை தொங்க போட்டுக்கங்க. சாதாரண நிலையில் இருங்க. ரிலீஸ். மூச்சு எழுதிட்டே மெதுவாக எழுந்துறீங்க. இப்போ மூன்றாவது தடவை மெதுவாக குனிங்க. குனிஞ்சி இப்போ இந்த கால் பெருவரில் மேலே தூக்கி இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சி கீழே இறக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய முழங்கால நீங்கள் தொட்டலாம். ரிலீஸ். மூச்சு எழுதிட்டே மெதுவாக எழுந்துறீங்க. இப்போ ஸ்லோவாக குனிஞ்சி இது 4வது நிலை. ஒவ்வொரு நிலையிலையும் நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து ட்ரை பண்ணுங்கள். கீழே இறக்கிட்டே போகணும். இறக்கிட்டே போனீங்கன்னா நீங்களும் அழகாக தொட்டலாம். இந்த நிலையில் சாதாரண மூச்சில் தான் இருக்கணும், அடக்கக்கூடாது. ரிலீஸ். மூச்சு எழுதிட்டே எழுந்துறீங்க. இப்போ 5வது நிலை மெதுவாக முன்னால் குனியணும். கால்களை இப்படி கட்டி பிடிச்சிக்கணும். இது ஃபைனல் ஸ்டேஜ், இறுதி நிலை. உங்களுடைய உடம்பு பூரா இந்த மாதிரி வச்சிடலாம். ரிலாக்ஸ். மூச்சு நல்லா. ஓகே, டவுன். ஏன் முழு நிலை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா இதுதான் உங்களுடைய டார்கெட்னு வச்சுக்கலாம். இது மாதிரி தொடரும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரே நாள் இது வந்துடாது. நல்ல நீண்ட கால பயிற்சிக்கு பிறகு தான் இந்த ஆசனம் வரும். இது என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த பாதசாசனம் பண்ணுறப்போ வயிறு பூரா நல்லா அமுக்குறீங்க, குடல் பூரா சுத்தமாகுது, வயிற்றுக்கு நல்ல ரத்த ஓட்டங்கள் கிடைக்குது. இது போக கால் நரம்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது.
ஓகே, மூளைக்கு நல்ல ரத்த ஓட்டம் ப்ளஸ் உங்களுடைய முதுகெலும்பும் நல்லா வளைய ஆரம்பிச்சிருது. நீங்கள் முன்னால் குனியவங்களுக்கு பூராமே அந்த சர்க்கரை நோய்களுக்கு பூராமே இது மிக அருமையான ஆசனம். அடுத்த பயிற்சி திரிகோணாசனம். கால்களை அகலமாக இந்த மாதிரி விரித்து வச்சுக்கணும். கைகளை இந்த மாதிரி வச்சு மூச்சை நல்லா எடுத்து பக்கவாட்டில் சாயணும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாரும் உதரம் அடைக்கணும். மூச்செழுங்க, மூச்சை மெதுவாக விடுங்க. இது முதலாவது நிலை. கைகள் இந்த மாதிரி 90 டிகிரியில் இருக்கணும். தலையை மேலே தூக்கி இப்படி பாருங்க. இதுலேயும் சாதாரண மூச்சில் தான் இருக்கணும். எழுந்திருக்கிறப்ப மூச்சு இழுத்துட்டே எழுந்திரிங்க. அடுத்த பக்கம் மெதுவாக சாய்ங்க. மூச்சை விடணும். நார்மல் பிரீத்தில் இருங்க. மேலே பாருங்க. ரிலீஸ். மூச்செழுங்க. அடுத்த பக்கம் மெதுவாக சாயணும். உள்ளங்கை பாருங்க. நார்மல் பிரீத்தில் இருங்க. ரிலீஸ். மூச்செழுங்க. அடுத்த பக்கம் மெதுவாக. இது உங்களுக்கு 2 தடவைகள் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை நீங்களாக பண்ணுறப்ப ஒரு 5 தடவை ஒவ்வொரு பக்கத்துக்கு பண்ணுங்கள். ரிலீஸ். மூச்செழுங்க. இப்போ கிராஸ் வைஸ் இதுவும் உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ போதும். தரையை தொட முடியுதான்னு பாருங்கள். கணுக்கால தொட முடியுதான்னு பாருங்கள். தரையில் கையை வைக்க முடியுதான்னு பாருங்கள். இப்போ எவ்வளோ வருதோ அவ்வளோ பண்ணுங்கள் போதும். மேலே உள்ளங்கையை பார்க்கணும். எழுந்திருக்கிறப்ப மூச்செழுங்க. அடுத்த பக்கம் மெதுவாக குனியணும். தரையில் கை வைக்கிறவங்க வச்சுக்கலாம். கணுக்கால தொடுறவங்க தொடலாம். இல்லை இவ்வளோ தான் வருதுன்னா போதும். மேலே உங்களுடைய கையை பார்க்கணும் அல்லது வானத்தை பார்க்கணும். ரிலீஸ். மூச்செழுங்க. அகெயின் மூச்சுட்டே குனியணும். தரையில் கை வைக்க பாருங்க. மேலே உங்களுடைய உள்ளங்கையை பாருங்க. ரிலீஸ். மூச்செழுங்க நல்லா. இப்போ லாஸ்ட் டைம் மூச்சுட்டே குனிங்க. தரையில் கையை வைங்க. மேலே பாருங்க. ரிலீஸ். மூச்சு எழுத்துட்டே எழுந்திரிக்கணும். கைகளை கீழே போட்டுக்கணும். ரிலாக்ஸ். காலை லேசாக உதறிங்க. அப்போ ஒரே பக்கமாக சாஞ்சாச்சுன்னா அது பரிவர்த்த திரிகோணாசனம். கிராஸ் வைஸ் பண்ணுறப்ப அது குறுக்காக்கில் நம்ம பண்ண திரிகோணாசனம். 3 3 கோணம் என்றால் முக்கோணம். 3 முக்கோணங்களை நம்ம உடம்புல கொண்டு வரதான் இந்த ஆசனத்தோட விளக்கம். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா எல்லாருமே சதை எங்கே போடுதுன்னா இந்த இடுப்பு பகுதியில் தான். அப்போ இந்த இடுப்பு பகுதியை அன்றாடம் காலில் எழுந்திரிச்சு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நீங்கள் வளைக்கிறப்ப என்ன பண்ணுறோம், அதுக்கு வேலை கொடுக்குறீங்க. அப்போ அழுத்தங்கள் கிடைக்குது. அந்த இடத்துல சேர்ந்துருக்கக்கூடிய கொழுப்புகள் கரைக்கப்படுது. இவ்வளோ விஷயங்கள் இந்த திரிகோணாசனத்தில் இருக்குது. இதுவாக குறுக்கு வாக்கில் நீங்கள் செய்கிறப்ப பின்னால் இருக்கக்கூடிய அந்த முதுகை துணி பிழிகிற மாதிரி பிழிகிறீங்க. அப்போ அந்த முதுகெலும்பானது எந்த பக்கமும் வளைய தன்மையாக வந்துடுது. வயசாகி போச்சு அப்படின்னால என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த முதுகெலும்பு மரக்கட்ட மாதிரி ஆயிடுதான். அதை நம்ம அன்றாடம் இந்த மாதிரி திருக்கி வளர்ச்சி பண்ணுறப்ப என்றும் நீங்கள் இளமையாக இருக்க இந்த திரிகோணாசனம் உங்களுக்கு உதவும். ஓகே, அடுத்த பயிற்சி அர்த்த ஹனுமான் ஆசனம். கால்களை அகலமாக விரித்து வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு கால் மட்டும் திருப்பி கையை மேலே தூக்கி முன்னால் குனிஞ்சி தரையில் கையை வைக்கணும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்கள். கைகள் 2 மேலே தூக்குங்க. மூச்சை நல்லா ஆழமாக இழுங்க. முன்னால் குனிங்க. இந்த ஆசனத்துலேயும் உங்களுக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ போதும். இவ்வளோ பண்ணலாம். தரையில் கையை வைக்கலாம். முழங்கால தொடரவங்க தொடலாம். இந்த நிலையில் 5 வினாடிகள் அப்படியே சாதாரண மூச்சில் இருங்க. எழுந்திருக்கிறப்ப மூச்செழுங்க. மூச்சுட்டே மெதுவாக குனிங்க. ஸ்லோவாக. எந்த ஆசனத்தையும் ரொம்ப டென்ஷனோட பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு தரையில் கை வைக்க பாருங்கள். நெற்றியை கொண்டு போய் முழங்கால தொட பாருங்கள். ரிலீஸ். மூச்சு எடுத்துகிட்டே எழுந்துறீங்க. இப்போ 3வது தடவையாக முன்னால் குனிங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்களாக பண்ணுறப்போ இன்னும் நல்லா டைமிங் எடுத்துக்கலாம். 5 தடவை கூட பண்ணுங்க. ரிலீஸ். மூச்சு எழுது நல்லா. ரிலாக்ஸ். உங்களுக்கு சிடிங்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸ்லோ மோஷன் போட்டுக்கலாம் அல்லது நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பாஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். ஓகே, அடுத்தது மணிக்கட்டை பிடிச்சிருங்க. மூச்சை நல்லா அழுங்க. முன்னால் குனிங்க. இவ்வளவு போதும். அப்போ எங்கெல்லாம் அழுத்தம் ஏற்படுங்கிற கவனிச்சு பாருங்கள். கால் நரம்பு இழுக்கப்படுது, வயிறு அமுக்குறீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக குனிஞ்சிங்கன்னா முழங்கால தொட்டலாம். ரிலீஸ். மூச்சு எழுத்துட்டே மெதுவாக எழுந்துறீங்க. சுவாசம் விட்டுட்டே முன்னால் குனியணும். கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கி நெற்றியை கொண்டு போய் தொட பாருங்க. ரிலீஸ். மூச்செழுங்க நல்லா. ரிலாக்ஸ். இதே பயிற்சியை அப்படியே அடுத்த பக்கமும் நீங்கள் பண்ணணும். அடுத்த பக்கம் திருப்பிங்க. அடுத்த நாளே பாதி ஹனுமான் உங்களுக்கே தெரியும். ஹனுமார் கடவுள். ஹனுமார் கடவுள் பண்ணக்கூடிய ஆசனத்தில் பாதி இது பண்ணுறோம். ஓகே, கைகள் 2 மேலே தூக்கிக்கணும். சுவாசத்தை நல்லா ஆழமாக இழுங்க. மெதுவாக முன்னால் குனிங்க. இவ்வளோ வரலாம்.
இன்னும் தரையை தொடுறவங்க தொடலாம், முழங்கால தொடுறவங்க தொடலாம், தொட முடியாதவங்க இவ்வளவு போதும் நிப்பாட்டிங்க. நீங்கள் முழு நிலை இன்னைக்கே பண்ணுங்க, நாங்கள் சொல்ல மாட்டோம். ரிலீஸ். மூச்சு விடுங்க நல்லா. செகண்ட் டைம் முன்னால் குனிஞ்சி ஃபர்ஸ்ட் தரையில் கை வைங்க, நெற்றியை கொண்டு போய் முழங்கால வைக்க பாருங்க. ரிலீஸ். மூச்சு விடுங்க நல்லா. இப்போ மூணாவது தடவையாக முன்னால் குனிறீங்க, ஃபர்ஸ்ட்டு தரையில் கை வைங்க, நெற்றியை கொண்டு போய் முழங்கால தொட பாருங்க. இந்த நிலையிலையும் ஒரு 5 எண்ணிக்கைகள் நீங்கள் அப்படியே இருங்க. மூச்சு எடுத்துகிட்டே எழுந்துறீங்க. ரிலாக்ஸ். இதே பயிற்சியை மணிக்கிட்ட பிடிச்சி நீங்கள் பண்ணலாம். மூச்சை நல்லா ஆழமாக இல்லைங்க. முன்னால் குனிங்க, இவ்வளோ குனிச்சிக்கலாம், இன்னும் குனியலாம், நெற்றியை கொண்டு போய் தொடரவங்க தொடலாம். ரிலீஸ். மூச்சு விடுங்க நல்லா. ரிலாக்ஸ். அகெயின் முன்னால் குனிங்க, மூச்சை விடணும். இந்த நிலையிலையும் சாதாரண மூச்சில் நீங்கள் இருங்க. ஓகே. ரிலாக்ஸ். மூச்சு எடுத்துகிட்டே எழுந்துறீங்க. கைகளை ரிலீஸ் பண்ணிக்கங்க, காலை திருப்பிங்க, காலை ஒட்டி வச்சுக்கோங்க. இந்த ஆசனம் பண்ணுறப்போ உங்களுக்கு வயிறில் பிடிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா லேசாக அப்படி மேலேருந்து கீழே தேய்ச்சிட்டிங்கனாலே சரியாக போயிடும். கால் நரம்பில் இப்படி தேய்ச்சிட்டிங்கன்னா சரியாக போயிடும். ஓகே. அதனால் ஒரு ஆசிரியர் கூட இருந்து பண்ணுற மாதிரியே உங்களுக்கு இந்த பயிற்சிகள் இப்போ கிடச்சிக்கிட்டு இருக்கு. அடுத்த பயிற்சிக்கு நம்ம போகலாம். அர்த்த சக்கராசனம். அர்த்த என்றால் பாதி, சக்கரம் என்றால் ஒரு வட்டம். அந்த வட்டத்தை பாதியாக கட் பண்ணால் எப்படி இருக்குமோ அது மாதிரி நம்மளுடைய உடலை கொண்டு வரோம். இதுவும் முழுக்க முழுக்க உங்களுடைய இடுப்பு பகுதியிலே சரிவர இயக்கக்கூடிய ஒரு அருமையான பயிற்சி. இது பண்ணுறவங்களுக்கு இடுப்பில் சதையெல்லாம் அவ்வளோவா போடாது, இருக்கிறவங்களுக்கு குறையும். ஓகே. கால்களை ஒட்டி வச்சுக்கணும். ஒரு கை மெதுவாக மேலே தூக்கிக்கிங்க. சுவாசத்தை நல்லா ஆழமாக இல்லைங்க. மூச்சு விட்டுட்டே மெதுவாக பக்கவாட்டில் சாய்ங்க. இந்த நிலையில் சாதாரண மூச்சுலங்க. இதுவும் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்க, போதும். ரிலீஸ். மூச்சு விடுங்க நல்லா. கையை கீழே போட்டுக்குங்க. இப்போ அடுத்த கை மேலே தூக்கிக்கணும். மூச்சை நல்லா இழுக்கணும். பக்கவாட்டில் சாய்ங்க. இந்த நிலையிலும் சாதாரண மூச்சில் நீங்கள் இருக்கணும். ரிலீஸ். மூச்சு விடுங்க. டவுன். இப்போ அடுத்த கை மூச்சு விடுங்க. பெண்ட் சைட். இதுலேயும் சாதாரண மூச்சில் நீங்கள் அப்படியே இருங்க. ரிலீஸ். மூச்சு விடுங்க. டவுன். இப்போ அடுத்த கை மூச்சு விடுங்க டீப்பாக. பெண்ட் சைட். இந்த நிலையில சாதாரண மூச்சில் நீங்கள் அப்படியே இருக்கணும். ரிலீஸ். டவுன். ஓகே. இப்போ இதே பயிற்சியில் இப்படியும் பண்ணலாம். இடுப்பில் கையை வச்சுக்கணும். மூச்சை நல்லா ஆழமாக இழுத்து விட்டுக்கிட்டே பின்னால் வளைக்கணும். ஸ்டார்ட் பண்ணுங்க. ரிலீஸ். மூச்செழுங்க. முன்னால் மெதுவாக குனிச்சுக்கணும். ரிலீஸ். மூச்செழுங்க. பின்னால் மெதுவாக வளைஞ்சிக்கணும். ரிலீஸ். மூச்சுடுங்க. முன்னால் மெதுவாக குனிச்சிக்கணும். பின்னால் வளையிறப்ப தலை சுத்துற மாதிரி இருக்குன்னா டக்குன்னு எடுத்துருங்க. கண்ணை நீங்கள் திறந்து பார்த்தா பண்ணணும், மூச்சு அடக்கி பண்ணக்கூடாது. ரிலீஸ். மூச்சுடுங்க. ரைட். இதே பயிற்சியை அர்த்த சந்திராசனம் மூலமாகவும் நம்ம பண்ணலாம். கைகளை கோர்த்துக்கணும். உள்ளங்கை மேலே பார்த்த மணிக்கு மெதுவாக தூக்கிங்க. சுவாசத்தை நல்லா ஆழமாக இல்லைங்க. மூச்சு விட்டுட்டே பக்கவாட்டில் சாய்ச்சிங்க. இதுலேயே சாதாரண மூச்சில் நீங்கள் அப்படியே இருக்கணும். நல்ல எளிமையாக நீங்கள் இருக்கலாம், கஷ்டப்பட்டு பண்ண வேண்டியதில்லை. ரிலீஸ். மூச்சுடுங்க நல்லா. சுவாசம் விட்டுட்டே மெதுவாக பக்கவாட்டில் சாய்ச்சிக்கணும். நார்மல் பிரீத்தில் இருங்க. ரிலீஸ். மூச்சுடுங்க டீப்பாக. ரிலாக்ஸ். இதே பயிற்சியை கோணாசனம் சொல்லியிருக்கு. காலை விரித்து வச்சு கைகளை சேர்த்து வச்சு மூச்சை நல்லா இழுங்க. மூச்சு விட்டுட்டு அப்படியே நேருக்கு நேராக சாய்ங்க. ஓகே. ரிலீஸ். மூச்சுடுங்க. இதே மாதிரி அடுத்த பக்கம். உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த கோணாசனத்தை பண்ணுங்க, கண்டிப்பாக உடல் எடை குறைஞ்சிரும். ரிலீஸ். மூச்சுடுங்க. கைகளை கீழே போட்டுக்கணும், காலை ஒட்டி வச்சுக்கணும். உங்களுக்கு சீரியல் வந்து கொஞ்ச நேரம் தான் சொல்லிக் கொடுக்க முடியும். நீங்களாக பண்ணுறப்ப நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஆசனங்களும் 5 தடவைகள் பண்ணலாம். ஒவ்வொரு பக்கத்துக்குமே 5 தடவைகள் பண்ணலாம். ஒவ்வொரு நிலைகளையும் நீங்கள் ஒரு 20 எண்ணிக்கைகளில் நீங்கள் கூட வச்சுக்கலாம். ஓகே. 5 எண்ணிக்கைகள் குறைஞ்சதை நீங்கள் வச்சுக்கணும், அந்த நிலையில் இருக்கணும். அப்போ இந்த இடுப்பு பகுதிகளுக்கு எல்லாமே அழுத்தம் கொடுக்குறோம். காரணம் என்ன? நம்ம உடம்புலையே சதை போடுது அப்படின்னாலே இந்த பகுதி வந்து எந்த விதமான எலும்புகளும் இல்லாத பகுதி, அதுதான் ரீசன். அப்போ இந்த பகுதியை நல்லா நம்ம வளைச்சி வச்சுருந்தோம்னாலே அங்கே எந்த விதமான கொழுப்புகளும் சேர விடாது. ஓகே. அடுத்த பயிற்சிக்கு போகலாம். உட்கட் ஆசனம். கால்களை அகலமாக விரித்து வச்சு கைகளை நேராக நீட்டி முழங்கால அப்படி லேசாக மடக்கிங்க. இந்த ஆசனத்தில் நீங்கள் ஒரு 30 எண்ணிக்கைகள் இருந்தாலே 3 கிலோமீட்டர் நடைப்பயிற்சி பண்ணால் என்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்குமோ அதை ஈஸியாக நீங்கள் இந்த ஆசனத்து மூலமாக வாங்கிக்கலாம். ரிலாக்ஸ். பொதுவாக நல்லா நீங்களாக பண்ணுறப்ப ஒரு 30 எண்ணிக்கைகள் கூட இருங்க. இதே பயிற்சியை கையில் 2 மெதுவாக இப்படி மேலே தூக்கிக்கணும். தூக்கிட்டு அப்படியே ஒரு நாற்காலி மாதிரி
மெதுவாக உட்காந்துங்க. ஓகே, ரிலாக்ஸாக நீங்கள் இருக்கலாம். ரிலீஸ். கைகளை மெதுவாக கீழே போட்டுங்க. டேக் ரெஸ்ட். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க. காலை லேசாக உதறிங்க. அடுத்த ஆசனம் பார்ஷ்வ கோணாசனம்னு பேர். ஓகே, பார்ஷ்வனா ஒரு பக்கம் சாய்ந்த நிலைன்னு அர்த்தம். இந்த கால்களை இப்படி அகலமாக விரித்து வச்சுக்கோங்க. விரித்து வச்சுட்டு ஒரு கால் மட்டும் இப்படி திருப்பிக்கணும். மூச்சை நல்லா இழுத்து கையை கீழே வச்சு அந்த கை வந்து சைடில் போகணும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்கள். கால் அகலமாக விரித்து வச்சுக்கணும். ஒரு கால் திருப்பிக்கணும். மூச்சு எழுங்க. மூச்சு விட்டே மெதுவாக தரையில் கை வைங்க. வச்சுட்டு அடுத்த கையை இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு தலை மேலே தூக்கி பாருங்கள். இதுலேயும் உங்களுடைய இடுப்பு பகுதி அமுக்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதே இதில் கால் நரம்புகள் பிடிச்சி இழுக்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அப்போ மூட்டு வலி கோளாறுகள் பூரா இந்த ஆசனம் பண்ணுறவங்களுக்கு வராது. ரிலீஸ். மெதுவாக எழுந்துருச்சு. இதே மாதிரி அடுத்த பக்கம் திரும்பிக்கணும். திரும்பிட்டு மூச்சை நல்லா எழுங்க. சுவாசட்டே மெதுவாக வரணும். தரையில் இப்படி கையை வச்சுக்கணும். அடுத்த கையை காதை ஒட்டின மாதிரி வச்சுக்கணும். ரிலாக்ஸ். மூச்சு எழுந்துட்டே மெதுவாக எழுந்துறீங்க. காலை திருப்பிங்க. கையில் கீழே போட்டுக்கணும். காலை ஒட்டி வச்சுக்கணும். ரிலாக்ஸ். காலை லேசாக உதறிங்க. இப்போ நம்ம நின்று செய்கிற பயிற்சியில் முடிக்கிற மாதிரி வந்தாச்சு. அப்போ இவ்வளோ பயிற்சிகள் மடமடன்னு பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். ஓகே, பாட்டாக பிரித்து பண்ணுங்கள். ஒரு வாரம் பூரா நான் சொன்ன மாதிரி வார்மிங் அப் எக்ஸசைஸ், அடுத்து ஒவ்வொரு ஆசனங்களாக ஒவ்வொரு நாளாக நீங்கள் கூட்டிகிட்டே வரலாம். இதெல்லாம் ஒரு வரிசை கிரமமாக நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு வரோம். அதனால் இந்த ஆர்டர் பண்ணி மேக்ஸிமம் பண்ண பாருங்கள். ஒரு ஆசனம் வரல அப்படின்னா பரவாயில்ல, அதனால் ஒன்றுமே இல்லை. அந்த ஆசனத்தை தவிர்த்து விட்டு நீங்கள் எல்லா ஆசனங்களும் பண்ணலாம். அடுத்தது சூரிய நமஸ்காரம். சூரிய பகவானை வணங்கக்கூடிய முறைகள் 12 முறைகளை நம்ம வணங்க போகிறோம். சூரிய சக்தி இல்லாமல் எந்த உயிரினமும் வாழாது. அந்த சூரிய பகவானை கீழே விழுந்து வணங்குறோம், சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குறோம். இந்த ஆசனத்தை நீங்கள் 10 தடவை பண்ணிங்கனாலே உங்களுக்கு 120 ஆசனங்கள் செய்த பலன்கள் உடனே கிடைக்கும். அதனால் இந்த சூரிய நமஸ்காரத்தை நல்லா பழகி வச்சுக்கோங்க. என்னோட சேர்ந்தே பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். கால்களை ஒட்டி வச்சுங்க. இதில் நல்லா காலை பின்னால் எடுத்து வச்சு இந்த மாதிரிலாம் போவோம். கீழே படுத்து கூட நம்ம வந்துடுவோம். ஓகே, அதனால் கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். இது நம்பர் 1. மூச்செழுங்க. மூச்சை விட்டுறணும். இதற்கு பெயர் தடாசனம்னு பேர். அடுத்தது மூச்செழுங்க. பின்னால் வளைங்க. இந்த ஆசனத்துக்கு பெயர் பிரயாசனம்னு பேர். மூச்செழுங்க. முன்னால் மெதுவாக குனியணும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் பாதகஸ்தாசனம். தொட முடியல அப்படின்னா காலை மடை கூட தொட்டுங்க. அடுத்தது ஒரு கால் அப்படி பின்னால் எடுத்து வச்சு தலை மேலே தூக்கி பாருங்க. இந்த ஆசனத்துக்கு பெயர் வீராசனம்னு பேர். அடுத்த காலை பின்னால் எடுத்து வச்சு தலையை உள்ள எழுங்க. இந்த ஆசனத்துக்கு பெயர் மேரு ஆசனம். ஒரு மலை போல நம்ம உடம்ப கொண்டதாச்சு. அடுத்தது அப்படியே தரையில மெதுவாக படுங்க. நிகுஞ்சாசனம். இடுப்பை அப்படி தூக்கணும். அடுத்தது மூச்சு எடுத்து நல்லா விட்டுட்டே தலையை பின்னால் வளைங்க. இந்த ஆசனம் புஜங்காசனம். அடுத்தது மூச்சு எடுத்துக்கணும். விட்டுட்டே குனிங்க. காலை மடக்கி நெற்றியை கொண்டே தரையில் வைங்க. மகாமுத்ராசனம். அடுத்தது ஒரு காலை எடுத்து இந்த மாதிரி முன்னால் வச்சுக்கோங்க. பழையபடி நம்ம வீராசனத்துக்கு வந்தாச்சு. அடுத்தது கால் மெதுவாக எடுத்து வச்சு பாதகசாசனம் பண்ணிடுங்க. அடுத்தது மூச்சு எடுத்துகிட்டே மெதுவாக எழுந்துருச்சு. அப்படியே பின்னால் வளைங்க. பிரயாசனம். கைகளை குண்டுங்க. இது தடாசனம். கையை மெதுவாக ரிலீஸ் பண்ணிங்க. ஓகே, இப்போ தரையில் படுத்து இடுப்பை தூக்கிச்சுன்னு இல்லையா, அந்த ஆசனம்லாம் இப்போ ஆஃப்டர் ப்ரெக்னென்சி உங்களுக்கு வயிறு பெருசாக இருக்குது, உள்ளே போக மாட்டேங்குது, ஆஃப்டர் டெலிவரி அப்போ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இந்த நிகுஞ்சாசனம் மட்டும் பண்ணிங்கனாலே வயிறுலாம் உள்ளே போயிடும். அந்த மாதிரி பயிற்சிகள் இந்த சூரிய நமஸ்கார பயிற்சிகள். இது பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அவ்வளோ சுறுசுறுப்பு நீங்கள் உணரலாம். ஓகே, இதில் டைம் கிடைக்கல, ரொம்ப நாங்கள் பிஸி ஷெடியூலில் இருக்கோம் அப்படிங்கிறத அட்லீஸ்ட் இந்த சூரிய நமஸ்காரத்தையாவது 10 தடவைகள் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த 120 ஆசனங்கள் செய்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இனிமேல் பூரா நின்று செய்கிற பயிற்சிகள் முடிஞ்சது. இந்த நின்று செய்கிற பயிற்சிகள் மட்டுமே நீங்கள் 1 மாதம் வரைக்கும் பண்ணலாம். அடுத்தது இனிமேல் உட்கார்ந்து செய்யக்கூடிய பயிற்சிக்கு வாங்க. எடுத்தோடனே நீங்கள் ஆசனமாலே எல்லாருக்கும் தெரிஞ்சது பத்மாசனம் தான். எடுத்தோடனே காலத்தையும் போட்டுட்டு அந்த ஆசனம் வரல, கால் வலிக்குது, இனிமேல் இந்த பயிற்சியில் வேணாம்னு சொல்லி நிறைய பேர் விட்டுருவீங்க. ஆனால் இந்த நாங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மெத்தட் படி பண்ணிங்கன்னா எல்லாருமே யோகா பழகி ஆரோக்கியமாக வாழ முடியும். முதலாவதாக எல்லாரும் தரையில் அப்படி உட்காந்துங்க. ஒரு விரிப்பு விரிச்சுக்குங்க. நம்ம நின்று நிறைய வார்மிங் அப் எக்ஸசைஸ்லாம் பண்ணோம். இப்போ உட்காந்து வார்மிங் அப் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். அதில் முதலாவதாக நம்ம பண்ண போகிறது காலுக்கு. ஓகே, கால் விரல்களை இப்படி மடக்கி நீட்டுங்க. இதுவும் உடல் தளர்த்தும் பயிற்சி தான். இந்த விரல்களுக்கு நம்ம சாதாரண வாழ்க்கையில் இயக்கங்கள் கொடுத்தது கிடையாது. அடுத்து கால்களை வலது பக்கமும் இடது பக்கமும் இந்த மாதிரி நல்லா திருப்பிங்க.
மூட்டு வலி சம்பந்தப்பட்ட அத்தனை மூட்டு கோளாறுகளும், கணுக்கால் வலி, குதிங்கால் எரிச்சல், இந்த மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்படி உட்காந்து நீங்கள் இந்த எளிமையான பயிற்சி பண்ணாலே அதெல்லாம் சரியாக போயிடும். காரணம் இரத்த ஓட்டங்களும் அந்த எலும்புகளோட இயக்கங்கள் தான். ஓகே, இப்படி உள்முகமாகவும் அதே மாதிரி வெளிமுகமாகவும் மெதுவாக சொல்லிட்டுருக்கீங்க. அடுத்து உங்களுடைய பாதத்தை முன்னால் பின்னால் இப்படி வளைங்க. அப்போ இந்த கணுக்கால் எலும்புகளுக்கெல்லாம் எப்படி வேலை கொடுக்குறீங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, உடலுக்கு எந்த விதமான வேலையும் கொடுக்காமல் இருக்கிறதுனால தான் வலியே உருவாகுது. அடுத்தது மூட்டுக்களை, முழங்கால் மூட்டுக்களை மேலங்களையும் தூக்கி தரையில் டம்னு அடிச்சுங்க. இது பண்ணிவிட்டு அப்படியே விட்டு பார்த்தீங்கன்னா பாதத்தை கவனிச்சு பாருங்கள், தெரியும் பிளட் சர்க்குலேஷன் போகிறது நல்லா நீங்கள் உணரலாம். ஓகே, அடுத்தது இடுப்பை நல்லா அப்படி திருப்புங்க. உங்களுடைய 2 உள்ளங்கையும் இப்படி தரையில் வச்சுக்கணும். வச்சு நல்லா தலையை திருப்புங்க. ரிலாக்ஸ். அடுத்தது ஆஃப் பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ். இந்த மாதிரி ஒரு கால் அப்படி மேலே தூக்கி போட்டு மேலும் கீழும் தூக்கி இறக்குங்க. இதுவும் உங்களுடைய கால்களுக்கு மிக அருமையான பயிற்சி. வயசானவங்களாம் நீங்கள் இந்த பயிற்சிலாம் கண்டிப்பாக பண்ணிங்கன்னா எல்லோருமாலையும் நீங்கள் நடமாடிக்கிட்டே இருக்கலாம். அடுத்தது முழங்காலை பிடிச்சி ஒழுங்குமாக சுதுங்க. இந்த ஆசன பயிற்சியில் சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட பயிற்சி. அப்போ எவ்வளோ அருமையான சக்தி வாய்ந்த பயிற்சியில் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிறத முதல்ல நீங்கள் உணரணும். அடுத்தது உள்முகமாகவும் வெளிமுகமாகவும் சுரட்டுங்க. அடுத்தது அடுத்த காலை மேலே தூக்கி போட்டுக்கணும். அப் அண்ட் டவுன், மேலங்கிலையும் தூக்கி இறக்குங்க. ஓகே, அடுத்ததாக கால்களை பிடிச்சி உள்முகமாக மெதுவாக சுழட்டுங்க. எல்லாமே ஸ்லோவாக ரிலாக்ஸாக பண்ணுங்கள், கஷ்டமே இல்லாமல். அடுத்து வெளிமுகமாகவும் மெதுவாக சுழட்டுங்க. இப்போ உட்கார்ந்து செய்யக்கூடிய பயிற்சிகளுக்கு நீங்கள் ஒரு 2 வாரங்கள் கழித்து தான் வரணும். ஓகே, ரிலாக்ஸ். அடுத்தது ஃபுல் பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ்னு பேர். மிக அருமையான பயிற்சி இந்த பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ். இந்த மாதிரி பாதங்கள் 2ஐயும் ஒட்டி வச்சு அப் அண்ட் டவுன் பண்ணுங்கள். கர்ப்ப காலத்தில் செய்யக்கூடிய ஆசனங்களில் இது முதலாவது ஆசனம். இந்த ஒரு ஆசனத்தை மட்டும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க நீங்கள் பண்ணலாம். அடுத்ததாக இந்த காலை விரித்து பண்ணக்கூடிய இந்த விவத்த பச்சிமத்தாசனங்கிற ஆசனம். ஓகே, உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ஆசனமும் நீங்கள் 10வது மாதம் வரைக்கும் பண்ணிங்கன்னா நார்மல் டெலிவரிக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ சாதாரணமாக எல்லோரும் பண்ணுற மாதிரி அப் அண்ட் டவுன். இது உங்களுடைய தைஸ் நர்வ்ஸ் எப்படி இழுக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஓகே, பெண்களாக இருந்தால் உங்களுடைய யூட்ரஸ் கோளாறுகள் எல்லாருமே இந்த ஆசனத்தில் சரியாக போகும். அடுத்தது வலது பக்கமும் இடது பக்கமும் நல்லா அப்படி உருண்டுக்குங்க. எப்பவுமே நம்மளுடைய பின்புறத்தை நம்ம எப்பயும் இந்த மாதிரிலாம் அமுக்குனது கிடையாது. ஓகே, இப்போ இந்த பயிற்சியில் என்ன பண்ணுறோம் பாருங்கள். பின்புற சதைகளை குறைக்கிறதுக்கு இந்த ஆசனம் உங்களுக்கு உதவும். இதெல்லாம் வார்ம் அப் எக்ஸசைஸ் தான், எளிமையாக பண்ணுறோம். ஓகே, ரிலாக்ஸ். இதில் எந்த கஷ்டமும் கிடையாது. ஈஸியாக உங்களுடைய வீட்டுக்குள்ளேயே இப்போ உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அடுத்தது பத்மாசனம். மிக அருமையான பயிற்சி. ஓகே, நம்ம உடலில் வேலை செய்யும் 72,000 நாடி நரம்புகளையும் சரிவர இயக்கக்கூடிய பயிற்சி இந்த பத்மாசனம். ரீசன் வேறு ஒன்றும் கிடையாது. பத்மம் என்றால் தாமரை. தாமரை வந்து எது தாங்கிட்டு இருக்கு? அந்த தண்டு தான். ஓகே, நம்ம உடலை எது தாங்கிட்டு இருக்குன்னா கால் கிடையாது, முதுகு தண்டு தான். இந்த முதுகு தண்டை யார் என்னைக்கும் வளைந்தமையாகவும் ஸ்ட்ராங்காகவும் வச்சுருக்கீங்களோ அப்போ உங்களுக்கு முதுமை தோற்றம் வராது. ஓகே, இப்போ ஏன் அந்த ஆசனத்தை தாமரை கூப்பிட்டுருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ பெரிய பூ வந்து ஒரு சின்ன தண்டு தான் தாங்கிட்டு இருக்கு. அதுபோல தான் நம்மளுடைய உடல் எடையை கூட்ட அந்த தண்டு வந்து தாங்க மாட்டேங்குது, வலி வந்துடுது. அதனால் நீங்கள் வந்து உடல் எடையும் சரியாக வச்சுக்கணும் அப்படின்னா இந்த யோகாலாம் பண்ணுங்கள். ஒரு காலம் முதல்ல தூக்கி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ஒரு கால் போட்டாங்கன்னா அர்த்த பத்மாசனம். இப்போ அடுத்த காலை வெளியே எடுத்து வச்சு ஒரு கையை இங்கே வச்சுக்கணும், ஒரு கையை ஆங்கிளில் வச்சுக்கணும், மேலே தூக்கி மெதுவாக உள்ளே போடணும். இதை ஒரே நாளில் நீங்கள் பண்ணாதீங்க. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸாக பண்ணுங்கள். ரைட், கைகளை வந்து சின் முதிரை, இந்த விரல் நுனியை வச்சுக்கலாம் அல்லது பெருவர் நடுவில் போகக்கூடிய அந்த ரேகையை வச்சுக்கலாம். முதுகு நேராக வச்சுக்கோங்க. கண்களை மூடி சுவாசத்தை நல்லா ஆழ்ந்து இழுங்க, மெதுவாக விடுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்கள். மெதுவாக விடணும். 2வது தடவை. இப்போ 3வது தடவை. ரிலாக்ஸ். கண்களை மெதுவாக திறந்துங்க. கைகளை ரிலீஸ் பண்ணிங்க. இப்போ பண்ண போகிற பயிற்சிக்கு பேர் நாடி சுத்தி பிராணாயாமம். நம்மளுடைய ஆயிலை கூட்டக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. ஏன்னா நம்மளுடைய ஆயில் வந்து வயசை வச்சு கணக்கு பண்ணலாம், உங்களுடைய சுவாசத்தை வச்சு தான் கணக்கு பண்ணியிருக்காங்க. யார் ஒருத்தர் அவங்களுடைய சுவாசத்தை அளவாக செலவழிக்கிறாங்களோ அவங்களுடைய ஆயில் கூடிக்கிட்டே போகும். ஓகே, அதுக்கு இந்த பயிற்சி உங்களுக்கு உதவும். முதல்ல வலதுகை ஆள்காட்டி விரல் எடுங்க. வலது மூக்கை அடைச்சிக்கணும். இடது மூக்கு வழியாக முச்சை மெதுவாக வெளியே விடுங்க. இடது மூக்குலேருந்து அப்படியே இழுங்க. 1 2 3 4 5 6 7 8 அடைச்சிக்கங்க. அடுத்த மூக்கில் மெதுவாக விடுங்க. 16 எண்ணிக்கைகள் ஸ்லோவாக விடணும். ஓகே, இப்போ அதே மூக்கில் இருங்க. 1
2 3 4 5 6 7 8 அடிச்சுங்க. அடுத்த மூக்கில் மெதுவாக விடுங்க. 16 எண்ணிக்கைகள் ஸ்லோவாக விட்டுக்கிட்டே வாங்க. ஓகே ரைட். இப்போ அதே மூக்கில் இருங்க. 1 2 3 4 5 6 7 8 அடிச்சுங்க. அடுத்த மூக்கில் மெதுவாக விடுங்க. 16 எண்ணிக்கைகள். மூச்சு விடுறப்ப வயிறு உள்ளே போய்கிட்டே இருக்கணும். லேசாக குனிஞ்சிட்டே வரலாம். மூச்சு இழுக்கிறப்ப நிமிர்ந்துக்கணும். அதே மூக்கில் இருங்க. 1 2 3 4 5 6 7 8 அடிச்சுக்கணும். அடுத்த மூக்கில் மெதுவாக விடுங்க. ஸ்லோவாக விட்டுக்கிட்டே வரணும். ஓகே ரைட். ரிலீஸ். இப்போ 2 மூக்களையும் மூச்சு இழுக்கணும். மெதுவாக விடுங்க. நீங்கள் மூச்செல்லாம் அடக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. இந்த நாடி சுத்தி பிராணாயாமத்தை நீங்கள் எங்கேனாலும் பண்ணலாம். பஸ்ஸில் போய்கிட்டே பண்ணலாம், காரில் ட்ராவல் பண்ணிட்டு பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கிளாஸ் ரூமில் உட்காந்து கொஞ்சம் நேரம் பண்ணிங்கன்னா அடுத்து நடத்தக்கூடிய அந்த கிளாஸ் பாடங்கள் உங்களுடைய மனசில் அவ்வளோ அழகாக பதியும். ஓகே அதே மாதிரி இந்த மூச்சு நீங்கள் உள்ளே இழுக்கவும் புது புது செல்கள் உற்பத்தி ஆகும். எப்படி ஒருத்தர் லிக்வர் யூஸ் பண்ணோடனே அவருடைய ஹார்ட்டில் அதாவது ரத்தத்தில் கலந்து அந்த லிக்வர்ஸ் ஆனது ஹார்ட் வழியாக இருதயம் வழியாக அது பம்ப் செய்யப்பட்டு மூளைக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கே மூளையில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளை பூரா கொஞ்ச நேரத்துக்கு தடைப்படுத்துதோ அதுபோல் நீங்கள் இப்போ எடுத்தீங்க இல்லையா, இந்த சுவாசமானது புது புது செல்கள் நல்ல சிவப்பணுக்களை உற்பத்தி செய்து அந்த நுரையீரல் வழியாக ட்ராவல் பண்ணி ஹார்ட் வழியாக நல்ல செல்களை மூளைக்கு எடுத்துகிட்டு போகும். அப்போ மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஞாபக சக்தி பெறுவதற்கு இந்த மூச்சு பயிற்சி மிக அருமையான பயிற்சி. இதுபோக இன்னும் சொல்லப்போனால் அந்த சுவாச கோளாறுகள் இருக்கிற அத்தனை பேர்களுக்கும் இந்த நாடி சுத்தி பிராணாயாமம் மிக அருமையான பயிற்சி. நீங்கள் எந்த கிளைமேட்லையும் போய் உங்களால் சமாளிக்க முடியும். ஓகே இப்போ அடுத்தது யோக முத்ராசனம். இதுவும் ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க, உயர் ரத்த அழுத்தம் இருக்கவங்களும் மிக அருமையான பயிற்சி. ஏன்னா முன்னாடி நல்லா குனிறீங்க, உங்கள் ஹார்ட்டை நல்லா புஷ் பண்ணுறீங்க. ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்கள். மணிக்கிட்ட பிடிச்சிக்கணும். மூச்சை நல்லா அழுங்க. முன்னால் மெதுவாக குனிங்க. இவ்வளோ குனிச்சிக்கலாம், இன்னும் குனியலாம். தரையை தொடுறது உங்களுடைய முயற்சியாக இருக்கணும். அன்றாடம் ட்ரை பண்ணுங்கள். ரிலீஸ். மூச்சு அழுங்க நல்லா. இப்போ ஒரு பக்கம் சாய்ச்சி உங்களுடைய முழங்கால தொட பாருங்க. ரிலீஸ். மூச்சலுங்க. இதே மாதிரி அடுத்த பக்கம் மெதுவாக சாய்ச்சி உங்களுடைய முழங்கால தொட பார்க்கணும். இவ்வளோ வருதுன்னா போதும். இவ்வளோ நிப்பாட்டிங்க. குனியலாம். கொஞ்சம் கொஞ்சமாக குனிஞ்சிங்கன்னா இங்கே வரையும் தொடலாம். நல்லா பண்ணிட்டீங்கன்னா தரையில் கூட உங்களால் தொட முடியும். ரிலீஸ். மூச்சலுங்க. ரிலாக்ஸ். வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஆனால் வயிறில் என்றைக்காவது இந்த மாதிரி அமுக்கியிருக்கோமா அப்படின்னா கிடையாது. அப்போ எப்படிப்பட்ட ஒரு அருமையான பயிற்சிகள் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குங்கிறத பாருங்கள். ஒவ்வொரு ஆசனங்களும் சிற்பி சிலையை செதுக்கி வச்சது மாதிரி அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே அடுத்தது உதீத் பத்மாசனம். 5 வரலையும் நல்லா விரிச்சு கைகளை இந்த மாதிரி பக்கவாட்டில் வச்சு உடம்பை பூரா மேலே தூக்கணும். தூக்கி நல்லா இந்த மாதிரி ஊஞ்சல் ஆடுற மாதிரி நீங்கள் ஆடலாம். ரிலாக்ஸ். இது கைகள் மட்டும் வலு கிடையாது, உங்களுடைய வயிற்றையும் வயிற்று சதைகளையும் உள்நோக்கி நல்லா இழுக்கப்படுது. ஓகே இப்போ அடுத்த பயிற்சிக்கு நம்ம போகலாம். கால்களை மெதுவாக ரிலீஸ் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப நேரம் பத்மாசனம் போட்டிருந்ததுனால கால்களுக்கு கொஞ்சம் ரத்த ஓட்டங்கள் போயிருக்காது. இப்போ வெளியே எடுத்து விட்டோன்னே நீங்கள் லேசாக இந்த மாதிரி முழங்கால மேலேயும் தூக்கி இறக்குங்க. காலை லேசாக வலது பக்கம் இடது பக்கம் சாய்ச்சிக்கணும். இப்போ உங்களுக்கு அந்த உணர்ச்சி வந்துடும். ஓகே அடுத்த பயிற்சி உஷ்ட்ராசனம். கேமல். ஒட்டகத்தை பார்த்து கண்டுபிடிக்கப்பட்ட ஆசனம் இந்த உஷ்ட்ராசனம். இந்த மாதிரி முழங்கால் போட்டு மெதுவாக இப்படி நின்றுக்குங்க. கைகளை இப்படி நேராக வச்சுக்கோங்க. ஒரு கையை மெதுவாக மேலே தூக்கி இந்த மாதிரி தொட்டு பண்ணலாம். இது ஒரு 3 ஸ்டைலில் நீங்கள் பண்ணலாம். முதல் ஸ்டைல் என்னென்னா இடுப்பில் கையை வச்சுக்கணும். மூச்சை நல்லா இழுங்க, பின்னால் வளைங்க. இதில் டே பிரீத். ரிலாக்ஸ். இப்போ 2வது பயிற்சியாக காலில் மெதுவாக உட்காந்துக்கணும். கைகள் 2ஐயும் மெதுவாக பின்னால் வைங்க. மூச்சை நல்லா இழுத்து விட்டுட்டே வயிறை மேலே தூக்கணும். ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுலேயும் ஆழ்ந்து சுவாசிக்கணும். ரிலாக்ஸ். இப்போ காலில் உட்காந்துக்குங்க. இது பண்ணி முடிச்சுட்டு நல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பயிற்சி மிக அருமையான பயிற்சி. முதல்ல முழங்கால் போட்டு நின்றுக்குங்க. ஒரு கை மேலே தூக்கி உங்களுடைய குதிங்கால இப்படி தொடணும். அடுத்த கை மேலே தூக்கி உங்களுடைய குதிங்கால தொடுங்க. மூச்சை நல்லா இழுத்து விட்டுட்டே தலையை பின்னால் வளைங்க. டே பிரீத். ரிலாக்ஸ். இப்போ எடுக்கிறப்பையும் ஒவ்வொரு கையாக மேலே தூக்கி காலில் உட்காந்துங்க. இந்த ஆசனத்தை பண்ணுறவங்களுக்கு எந்த காலத்தையும் ஒரு சேலஞ்சே பண்ணலாம். ஆஸ்மா நோய் இருக்கா, 3 மாதங்களில் இந்த பயிற்சியை தொடர்ச்சியாக பண்ணிங்கன்னா ஆஸ்மா நோய் உங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஓகே
ஓகே, உங்களுடைய கட்டுப்பாடு வந்துடும். நீங்கள் சாப்பிடக்கூடிய மாத்திரை மருந்துகளை டாக்டரே சொல்லிடுவார், நீங்கள் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி. காரணம், உங்களுடைய நுரையீரலை நல்லா விரிச்சிருக்கீங்க. கடவுள் வந்து ஒரு 500 cc கெப்பாசிட்டி உள்ள ஒரு நுரையீரலை நமக்கு கொடுத்துருக்காரு. அதை தேவையில்லாமல் புகைப்பிடிச்சு இந்த மாதிரிலாம் பால் படுத்துறது தான் நிறைய பேர் இருக்கீங்க. அதுக்கு பதிலாக இந்த சுவாச பயிற்சிகளை பண்ணுங்கள். பண்ண உங்களை சுவாசம் முறை சேர்த்து வச்சுக்கிறீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் எடுத்து கொடுக்கும். இந்த பை சுருங்கி விரிஞ்சாலே சுவாச கோளாறுகள் எதுவும் வராது. ஒரு சளி முதற்கொண்டு உங்களுக்கு பிடிக்காது. அடுத்தது இது பண்ணி முடிச்சாச்சுனாலே முன்னால் குனியணும். மணிக்கிட்ட பிடிச்சிங்க, மூச்சை நல்லா எழுங்க, முன்னால் மெதுவாக குனியணும். இந்த மாதிரி தரையில் வச்சுக்கணும். இந்த ஆசனத்துக்கு பெயர் மகாமுத்ராசனம்னு பேர். ரிலீஸ், மூச்செழுங்க, ரிலாக்ஸ். இப்போ நான் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஆசனத்துக்கு பெயர் வஜ்ராசனம். ஒவ்வொரு ஆசனத்துக்கும் ஒரு விதிமுறைகள் இருக்குது. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், எம்டி ஸ்டமக், அதாவது வயிறு காலியாக இருக்கிறப்ப யோகா பண்ணணும்னு சொல்லி. அது எல்லோரும் நினைக்கலாம் நீங்கள் காலையில் தான் பண்ணணும் இல்லை சாயந்தரம் தான் பண்ணணும்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் 8 மணிக்கு காலையில் சாப்பிட்றீங்கன்னா அழகாக 11 மணிக்கு 12 மணிக்கு நீங்கள் யோகா ஆரம்பிக்கலாம். ஒரு 3 மணி நேரத்தில் உங்களுடைய இறப்பிலிருந்து உணவு ஜீரணமாகி அந்த குடல் உறிஞ்சிகள் வழியாக சத்துக்கள்லாம் எடுக்கப்பட்டுரும். ஓகே, அதனால் 3 மணி நேரம் கழித்து இந்த யோகா பயிற்சியெலாம் நீங்கள் பண்ணுங்கள். அடுத்த பயிற்சி போகலாம். நம்ம புஜங்காசனம். இப்போ பண்ண போகிற ஆசனத்துக்கு பெயர் வந்து புஜங்காசனம். ஓகே, மெதுவாக குப்புறப்படுத்துங்க. நாடியை இப்படி கையில் வச்சுங்க. இந்த நிலையை நன்றாக ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு நிலை. ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க, இந்த மாதிரி நாடியை கையில் வச்சு படுத்துக்கிறோங்க. அந்த டென்ஷன்லாம் குறைஞ்சிரும். மகராசனம்னே பேர். ஓகே, இப்போ உங்களுடைய கைகளை மெதுவாக எடுத்து உங்களுடைய செஸ்ட்டை தொட்ட மாணிக்கு வச்சுங்க. நாடியை தரையில் வச்சுங்க. இப்போ மூச்சை நல்லா இழுத்து விட்டுக்கிட்டே தலையை மேலே தூக்கணும். ஸ்டார்ட் பண்ணுங்கள். இவ்வளோ போதும். இந்த நிலையில் சாதாரண மூச்சில் ஒரு 10 எண்ணிக்கைகள் இருங்க. ரிலாக்ஸ் டவுன். இப்போ ஒரு 60 டிகிரி கையை கொஞ்சம் கீழே இறக்கி மூச்சை நல்லா அழுங்க. ரைஸ், கொஞ்சம் கூடுதலாக தூக்குங்க. இந்த நிலையில் சாதாரண மூச்சில் இருக்கணும். ரிலாக்ஸ், மூச்சலுங்க. மூச்சு விட்டுட்டே கீழே இறக்கணும். அடுத்தது 90 டிகிரி. இதை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். 90 டிகிரி எடுத்தோடனே நீங்கள் பண்ணாதீங்க. மூச்சலுங்க டீப்பாக. ரைஸ், உடம்பு பூரா மேலே தூக்கிடணும். பின்னால் பாருங்கள். ரிலாக்ஸ் டவுன். உங்களுடைய மேல் வயிற்று பகுதி பூரா இழுக்கிறது நல்லா நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அடுத்து கால் வரல ஊண்டி மூச்சை நல்லா இழுக்கணும். ரைஸ், உடம்பு பூரா மேலே தூக்கிடணும். பின்னால் பாருங்கள். ரிலாக்ஸ் டவுன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க. இந்த புஜங்காசனம் வந்து ரொம்ப அருமையான ஆசனம். சுவாசப்பைகள் விரிக்கப்படுது. அதுபோக முதுகெலும்பை நல்லா வளைக்கிறீங்க. ஒரு பாம்பு தன்னுடைய தலையை தூக்கி படம் எடுப்பது போன்ற நிலை இந்த புஜங்கா. இது சர்ப்பாசனம்னு இன்னொரு பேர் இருக்குது. அப்போ முதுகுத்தண்டு கோளாறு உள்ளவர்கள், வயிற்றில் கோளாறு இருக்கவங்க, யுட்ரஸ் கோளாறு இருக்கவங்க, கிட்னியில் கோளாறு இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த ஆசனம் மிக அருமையான ஆசனம். அடுத்த ஆசனம் சலபாசனம். ஒவ்வொரு ஆசனம் செஞ்சுட்டு ஒரு 20 எண்ணிக்கைகள் நன்றாக ஓய்வு எடுத்துக்கங்க. உங்களுடைய தொடைக்கு அடியில் கைகளை கொடுத்துக்கணும். ஒரு கால் மட்டும் மடக்காமல் இப்படி மெதுவாக மேலே தூக்குங்க. இவ்வளோ தூக்குனாலும் போதும், இவ்வளோ தூக்கலாம். இன்னும் கூட தூக்குறவங்க தூக்கிங்க. டவுன். தூக்கின பிறகு முச்சை விட்டுறணும். இப்போ அடுத்த கால் லேசாக நிமித்தி இவ்வளோ தூக்கலாம், இன்னும் தூக்கலாம், இன்னும் தூக்கலாம். டவுன். இதை முதல்ல நீங்கள் பழகிக்கணும். இது பேர் அர்த்த சலபாசனம்னு பேர். இது நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா முழு சலபாசன நிலைக்கு போகலாம். காலை நிமித்திக்கிங்க. மெதுவாக 2 காலையும் சேர்த்து தூக்குங்க. முதல்ல கொஞ்சம் கடினமான மாதிரி தெரியும். நீங்கள் பழகிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. இந்த நிலையில் சாதாரண மூச்சில் விட்டு வாங்குறதுக்கு நீங்கள் பழகணும். டவுன். இந்த ஆசனத்தை நல்லா 2 தடவை 3 தடவை பண்ணுங்கள். அடுத்தது கைகளை வெளியே எடுத்து மூச்சை நல்லா இழுத்து விட்டுக்கிட்டே தலை, கைகள், கால்கள் எல்லா பார்ட்ஸுமே மேலே போயிடணும். உங்கள் வயிறு மட்டும்தான் கீழே இருக்கும். ஸ்டார்ட் பண்ணுங்கள். மூச்சு இழுத்துட்டு விட்டுக்கிட்டே மேலே தூக்கணும். இந்த நிலையிலையும் சாதாரண மூச்சில் நீங்கள் இருங்க. ரிலாக்ஸ் டவுன். இப்போ அடுத்த ஆசனம் மகராசனம். கைகளை கோர்த்து தலைக்கு பின்னால் வச்சுக்கணும். மூச்சை நல்லா இழுத்து விட்டுக்கிட்டே தலையும் தூக்கணும், காலும் தூக்கணும். ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைஸ். அவ்வளோதான். இதில் உங்களுடைய வயிறு மட்டும்தான் இப்போ கீழே இருக்குது. எல்லா பார்ட்ஸுமே உங்களுடைய உடல் எடையை வச்சு வயிற்றில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலும் அமுக்குறீங்க. ரிலாக்ஸ் டவுன். எப்படி யோகா பண்ணுறவங்களாம் உடம்பு ஸ்லிம்மாக இருக்குது, தொப்பை இருக்கிறவங்களாம் எப்படி யோகா பண்ண பிறகு குறைஞ்சி போயிடுது அப்படிங்கிறத இந்த ஆசனம் பண்ணிக்கிட்டு இருக்கப்பயே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்.
இவ்வளோ அழுத்தங்கள் வேற எந்த பயிற்சிலையும் கண்டிப்பாக கிடையாது, யோகா பயிற்சியில் மட்டும்தான் இருக்கு. அப்போ வயிற்றுப்பகுதியில் பூரா நல்லா அழுத்துறதுனால நல்ல ரத்த ஓட்டங்கள் உங்களுடைய வயிற்றுக்கு கிடைக்குது. உங்களுடைய முதுகெலும்பு எவ்வளவு தூரம் வளைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்த பயிற்சி தனுராசனம். ஒரு வில்லை பார்த்து கண்டுபிடிக்கப்பட்ட ஆசனம். ஒரு சாதாரண குச்சிக்கும் வில்லுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. தொப்பையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆசனத்தை தினசரி பழகுங்க. இது போக சுகர் பேஷண்ட், சர்க்கரை நோயாளிகளுக்கும் இந்த ஆசனம் மிக அருமையான ஆசனம். உங்களுடைய பேங்கிரியாஸ் கணையமானது அழுத்தப்பட்டு இன்சுலின் நல்லா சுரக்கப்படுது. ஓகே, இப்படி ஒவ்வொரு காலம் மடக்கி உங்களுடைய கணுக்காலுக்கு கொஞ்சம் இறக்கி பிடிச்சுங்க. நாடி தரையில் இருக்கணும். சுவாசத்தை நல்லா ஆழமாக இழுத்து விட்டுக்கிட்டே கால்களையும் தலையும் வேற தூக்குங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைஸ். இந்த நிலையில சாதாரணமாக இருங்க. உங்களுடைய கை மடங்கக்கூடாது. இப்படி எல்லாரும் தப்பாக பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதை நல்லா அப்படி நிமித்தி ஸ்ட்ரைட்டாக பண்ணுங்க. இது பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இல்லை காலையே பிடிக்க முடியல அப்படின்னா ஒவ்வொரு காலம் முதல் பிடிங்க. பிடிச்சி ட்ரை பண்ணு. இதில் மூச்சை நல்லா இழுத்து முன்னால் பின்னால் இப்படி குனியலாம். ஓகே, அதே மாதிரி வலது பக்கமும் இடது பக்கமும் நல்லா இப்படி உருளலாம். அப்போ வயிற்றில் உள்ள எல்லா பகுதியிலையும் நம்ம என்ன பண்ணுறோம், அமுக்குறோம். ஓகே, ரிலாக்ஸ். போதும். கால்களை உயர தூக்கிக்கணும். மூச்சை நல்லா இழுத்து விட்டுட்டே கீழே இறக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக காலை ரிலீஸ் பண்ணுங்க. நாடியை இப்படி கையில் வச்சுக்கோங்க. டேக் ரெஸ்ட். ஆழ்ந்து சுவாசிங்க. இந்த ஆசனத்தை 2 தடவை 3 தடவை நீங்கள் நல்லா பண்ணுங்க. பண்ணிட்டீங்கனாலே வயிற்றில் கொழுப்புகளை சேர விடாது. ஓகே, ரைட், கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பண்ண போகிறது பச்சிமோத்தாசனம். கைகள் ரெண்டையும் அப்படி மெதுவாக பின்னால் வச்சுக்கோங்க. இதுவும் பகுதி பகுதியாக பண்ணுங்க. மூச்சை நல்லா அழுங்க. மூச்சுட்டே மெதுவாக எழுந்துறீங்க. ஒரு 45 டிகிரி இதை நல்லா பழகிங்க. ஓகே, மூச்சு எழுது இருட்டே மெதுவாக படுத்துங்க. ஒவ்வொரு நிலையிலும் நான் சொன்ன மாதிரி 5 எண்ணிக்கைகள் இருங்க. அடுத்தது 90 டிகிரி மூச்செழுங்க. மூச்சு இருட்டே எழுந்துறீங்க. ஒரு 90 டிகிரி முதல் நல்லா நிமித்திக்கலாம். சாதாரண மூச்சில் இருங்க. ஓகே, இப்போ மூச்சு எழுங்க. மெதுவாக படுத்துங்க. டவுன். அடுத்தது ஒரு கால் பெருவரில் பிடிக்கணும். இப்போ எந்திரிக்க முடியாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா கையை ஊண்டி இப்படி எந்திரிச்சுங்க. இப்படி எழுந்திரிச்சு மூச்சை நல்லா இழுத்து விட்டுட்டே வரணும். கால் பெருவரில் தொடர்ந்து முயற்சி பண்ணணும். தொட முடியலைன்னா கால் அப்படி மடக்கி நீங்கள் பிடிச்சிக்கலாம். ஓகே, பிடிச்சி பிடிக்க முடிஞ்சவங்க நீங்கள் அந்த மாதிரி பிடிச்சி முழங்கையை கீழே இறக்கி நெற்றியை கொண்டு போய் காலில் வைக்கணும். இது முழு நிலை. இது உடனே வந்துடாது உங்களுக்கு. அதனால் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள். காலை மடக்கி இப்படி பிடிச்சி கொஞ்சமாக அப்படியே நீட்டிகிட்டே போங்க. எளிமையாக நீங்களும் இந்த ஆசனத்தை பழகி விடலாம். ஓகே, அடுத்த பயிற்சிக்கு நம்ம போகலாம். மூச்சு எடுத்து ரெண்டே படுத்துக்கணும். கைகளை கீழே போட்டுங்க. அடுத்து காலத்துக்கு பின்னால் போடக்கூடிய ஹலாசனம் போட போகிறோம். ஓகே, ஒரு கால் மட்டும் மூச்சு எடுத்துகிட்டே தூக்குங்க. இந்த நிலையில் சாதாரண மூச்சில் நீங்கள் இருக்கணும். ஓகே, ரிலாக்ஸ் டவுன். இதே மாதிரி அடுத்த காலையும் தூக்குங்க. ரிலாக்ஸ் டவுன். இப்போ 2 கால்களையும் சேர்த்து தூக்குங்க. அப், அப்படியே வச்சிருங்க. இந்த ஆசனத்து பேர் உத்தான பாதாசனம்னு பேர். டவுன். இதுலேயும் 10 எண்ணிக்கைகள் நீங்கள் இருக்கணும். அடுத்தது 2 காலையும் சேர்த்து ஒரு 90 டிகிரி தூக்குங்க. மூச்சு இழுத்து இப்போ விட்டுறணும். இந்த நிலையில் சாதாரண சுவாசத்தில் நீங்கள் இருக்கணும். ரிலாக்ஸ் டவுன். இது உங்களுடைய வயிறை தொட்டு பார்த்தீங்கன்னா பாறாங்கல் மாதிரி இருக்கும். அடுத்து கைகளை பின்னால் வச்சு மூச்சை நல்லா இழுத்து விட்டுக்கிட்டே உங்களுடைய தலையையும் தூக்கணும், கால்களையும் தூக்கணும். ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைஸ். தலையை தூக்கிக்கணும், காலையும் தூக்கணும். இது பேர் நௌகாசனம் பேர். டவுன். ரிலாக்ஸ். இதுலேயும் உங்களுடைய வயிற்று சதைகள் பூரா உள்ளுக்கூடி இழுக்கிறத நீங்கள் கண்கூடா காணலாம். இது நல்லா பண்ணிட்டீங்கன்னா இந்த பசிமத்தாசனம் ஹலாசனம் ஈஸியாக வரும். மூச்சொல்லுங்க. ரைஸ். மெதுவாக எழுந்துருச்சு கால் பெருவரில் தொடணும். மூச்சு எடுத்து விட்டுட்டே காலத்துக்கு பின்னால் இப்படி போடணும். அகெயின் மூச்சு எடுத்துகிட்டே எழுந்துறீங்க. மூச்சு விடணும். இது நல்லா பண்ணிட்டீங்கன்னா அழகாக நீங்களும் இந்த மாதிரி காலை வச்சிடலாம். முழுக்க சர்க்கரை நோயாளிகளுக்கு உகந்த ஆசனம் இந்த ஹலாசனம். இதில் உங்களுடைய இன்சுலின் எவ்வளோ அழகாக சுரக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரிலாக்ஸ் டவுன். மெதுவாக கீழே இறங்கிங்க. நல்லா ஓய்வு எடுத்துக்கோங்க.
மூச்சை நல்லா எடுத்துக்கிட்டு வாங்க. எப்படி நம்ம இருதய துடிப்பு உணர முடியுமோ அந்த மாதிரி நம்மளுடைய கிட்னி, நம்மளுடைய சிறுநீரகங்கள் துடிக்கிறதையும் வேலை பார்க்குறதையும் நீங்கள் உணரலாம். அடுத்த பயிற்சி ஹம்சாசனம். இந்த மாதிரி முழங்கால் போட்டு உட்காந்துக்கணும். உங்களுடைய கையில் சாமி கும்பிட்ற மாதிரி கும்பிட்டுங்க. இந்த ஆசனத்தை பலரவங்க ஒரு தலானியம் உங்களுடைய முகத்துக்கு மேலே வச்சுங்க. ஓகே, அந்த ஒரு முன்னெச்சரிக்கைக்காக தான் நம்ம பண்ண சொல்கிறேன். இந்த மாதிரி விரலை விரித்து வச்சு ஒவ்வொரு காலாக பின்னால் எடுத்து உங்களுடைய வயிற்றில் முழங்கையை வைக்கணும். இவ்வளோதான். இது பேரே ஹம்சாசனம். மயூராசனம் பண்ணுறதுக்கு முன்னால் பண்ணக்கூடிய ஆசனம். உங்களுடைய முழங்கை எங்கே அழுத்தப்படுதோ அங்கே தான் பித்தப்பை இருக்குது. இந்த ஆசனம் எதுக்காக பண்ணுறதுன்னா பித்தப்பையை நல்லா அழுத்தி அந்த பித்த நீரை சரிவர சுரக்க வைக்கிறது தான். ஓகே, இது பண்ணிட்டீங்கனாலே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிங்கன்னா மயூராசனம் உங்களுக்கு வந்துடும். ரிலாக்ஸ். போதும். அப்படியே மெதுவாக படுத்துங்க. இந்த மயூராசனத்தை உடனே நீங்கள் பண்ணணும்னு நினைக்க வேணாம். கொஞ்சம் வயசானவங்க வேணாம், அந்த ஆசனத்தை விட்டுருங்க. ஓகே, ஏன்னா இந்த ஹலாசனத்துக்கு அடுத்து பண்ணக்கூடிய ஆசனம் வரிசைக்கிரமாக பண்ணுறப்ப இந்த மயூராசனம் வருது. அடுத்த பயிற்சிக்கு நம்ம போகலாம். சர்வாங்காசனம். இப்போ இந்த மயூராசனம் பண்ணுறவங்களுக்கு அந்த ஜாண்டிஸ், மஞ்சள் காமாலை என்ற நோய் வராது. இந்த சர்வாங்காசனம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். மூச்சு எடுத்துகிட்டே 45 டிகிரி 90 டிகிரி. காலை யார் இப்படி கொண்டு வர்றீங்களோ அவங்களுக்கு ஈஸியாக அந்த ஆசனம் வந்துடும். முதல்ல இந்த விபரீதரணி பண்ணுங்கள். இந்த ஹலாசனம், சர்வாங்காசனம் இது உயர் ரத்த அழுத்தம், ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு பண்ண வேணாம். ஏன்னா ப்ரெஷர் மேலும் அதிகமாகும். அதனால் இந்த மாதிரி காலை தூக்குற ஆசனம், சிரசாசனம் நீங்கள் பண்ணக்கூடாது. ஹார்ட் பேஷண்ட்டும் பண்ணக்கூடாது. ஓகே, இது பண்ணிட்டீங்கன்னா சர்வாங்காசனம் பண்ணிடலாம். ரிலாக்ஸ். இந்த சர்வாங்காசனம் பண்ணுறவங்களுக்கு தைராய்டு சுரப்பிகள் மிக அருமையாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். தைராய்டு பற்றாக்குறை இருக்குது, அந்த கோளாறு இருக்கவங்க அத்தனை பேருக்குமே இந்த ஆசனம் மிக அருமையான ஆசனம். ஹார்மோன்ஸ் சுரப்பிகள் சரியாக வேலை செய்யலை அவங்களுக்கும் மிக அருமையான ஆசனம். இது பண்ணி முடிச்சாச்சுனாலே மச்சாசனம் சொல்லி பண்ணணும். பத்மாசனம் போட்டுக்குங்க. போட முடியாதவங்க சமணங்கால் போட்டுக்குங்க. ஓகே, போட்டுட்டு கைகளை பக்கவாட்டில் வச்சு இந்த மாதிரி காது பக்கத்தில் வச்சு மூச்சை நல்லா இழுத்து விட்டுட்டே தலையை பின்னால் வளைக்கணும். ஸ்டார்ட் பண்ணுங்கள். காலை பிடிச்சிக்கணும். ரிலாக்ஸ். கைகளை சப்போர்ட் பண்ணி தலையை ரிலீஸ் பண்ணிக்கங்க. கால்களை மெதுவாக ரிலீஸ் பண்ணிக்கங்க. ஓகே, அடுத்தது மெதுவாக பக்கவாட்டில் சாமிச்சு எழுந்திரிச்சு உட்காந்துக்குங்க. இந்த ஆசனம் செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் யோக முத்ராசனம் கண்டிப்பாக பண்ணணும். சர்வாங்காசனம் செஞ்சு முடித்தவங்க எல்லாருமே கண்டிப்பாக மச்சாசனம் பண்ணணும். நீங்கள் 1 நிமிடம் சர்வாங்காசனம் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட அதில் பாதி நேரம், அரை நிமிடம் நீங்கள் மச்சாசனம் பண்ணணும். ஓகே, இப்போ யோக முத்ராசனம் மணிக்கிட்ட பிடிச்சி மூச்சு இழுத்து முன்னால் குனிங்க. ரிலாக்ஸ். மூச்சு இழுத்துட்டே எழுந்துறீங்க. போதும். இதை 2 தடவை 3 தடவை நீங்கள் பண்ணுங்கள். அடுத்த பயிற்சி வக்ராசனம். கால்களை நேராக நீட்டிங்க. உங்களுடைய ஒரு கால் மட்டும் இப்படி மேலே போட்டுக்குங்க. அடுத்து அந்த ஆப்போசிட் ஹேண்ட் வலது கால் மேலே போட்டிங்கன்னா இடதுகை இப்படி மேலே வரணும். கை எப்படி எடுத்து வச்சுக்கணும். தலையை நல்லா திருப்பி பாருங்கள். ரிலாக்ஸ். எல்லா ஆசனமும் முன்னாடி பின்னால் தான் வளைஞ்சோம். இந்த ஆசனமானது குறுக்கு வாக்கில் வளைகிறோம். இதே மாதிரி அடுத்த காலுக்கும் நல்லா பண்ணலாம். ஒரு காலை மேலே தூக்கி போட்டு அதுக்கு ஆப்போசிட் ஹேண்ட் வலது கால் போட்டிங்கன்னா இடது கை மேலே வரணும். இப்போ இடது கால் போட்டிங்கன்னா வலது கை மேலே வரணும். நல்லா தலையை திருப்பி பார்க்கலாம். ரிலாக்ஸ். போதும். இந்த ஆசனம் செஞ்சாச்சுன்னா அடுத்து உங்களுக்கு அர்த்த மச்சேந்திர ஆசனம் சொல்லி ஆசனம் வரும். இப்போ ஒரு காலம் மேலே போட்டவங்க அடுத்த காலம் இப்படி அடியில் வச்சு இப்போ அதுக்கு ஆப்போசிட் ஹேண்டை மேலே இப்படி வச்சுக்கோங்க. கையை கொண்டு இப்படி இடுப்பை வளைச்சி உங்களுடைய தொடையில் கையை வைக்க பாருங்கள். வைக்க முடியல அப்படின்னா இப்படி கையை வச்சுக்கலாம். ஓகே, ரிலாக்ஸ். இதே மாதிரி அடுத்த கால் மெதுவாக மேலே போட்டுக்குங்க. அடுத்த காலை அடியில் வச்சுக்கோங்க. வச்சு நல்லா ஆப்போசிட் ஹேண்ட் மேலே வரணும். இப்படி திரும்பி உங்களுடைய தைஸில் வச்சு தலையை திருப்ப பாருங்கள். ரிலாக்ஸ். போதும். அப்போ குறுப்பாக்கில் நம்ம பிழிகிறோம். நம்மளுடைய முதுகெலும்பை சக்க பிழிகிற மாதிரி பிழிகிறோம். அப்போ எவ்வளோ இயக்கங்கள் உங்களுடைய உடம்புல நடக்குதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது மரீச்சி ஆசனம். பூனை. பூனை காலையில் எந்திரிச்சு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும். ஓகே, ஒவ்வொரு உயிரினங்களையும் கவனிச்சுப்பாங்க தெரியும். தலையை நல்லா உயர தூக்கி அதுக்கப்புறம் நல்லா மூச்சு விட்டுட்டே கீழே குனியணும். மூச்சு எடுத்துகிட்டே தலை மேலே தூக்கணும். ரிலாக்ஸ். இது முதுகு வலி உள்ள எல்லாருக்குமே மிக அருமையான ஆசனம்.
அதே மாதிரி பைல்ஸ் மூல நோய் இருக்கிறவங்களுக்கும் இந்த மரிச்சி ஆசனம் மிக அருமையான ஆசனம். அடுத்தது பவனமுத்தாசனம்னு பேர். இது எல்லாருமே ரொம்ப நைட்டு ரொம்ப ட்ராவல் பண்ணியிருக்கோம், அதில் ரொம்ப முதுகு வலியாக இருக்குது அப்படிங்கிறவங்க எல்லாருமே இந்த ஆசனத்தை பண்ணுங்கள். ஒரு காலம் மடித்து முழங்கால தொடணும். மாதிரி சீட்லேயே உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்க, அந்த மாதிரி நேச்சர் ஆஃப் டியூட்டி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஆசனத்தை நீங்கள் பழகலாம். ஒவ்வொரு காலம் மடக்கி இந்த மாதிரி தொட்டுக்கணும். 2 காலையும் மடக்கி இந்த மாதிரி தொட பாருங்க. ரிலாக்ஸ். இப்போ இதில் முன்னால் பின்னால் அப்படியே ஸ்விங் பண்ணுங்க. அப்போ உங்களுடைய முதுகுக்கு ஒரு மசாஜ் நீங்கள் கொடுக்குறீங்க. ஓகே, ரிலாக்ஸ். போதும், கால்களை ரிலீஸ் பண்ணிங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க. அடுத்த ஆசனம் அர்த்த சரசாசனம். மாணவர்களுக்கும் அதாவது ஞாபக சக்தி அதிகம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த அர்த்த சரசாசனம் மிக அருமையான ஆசனம். எப்படி பண்ணுறதுங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு முழங்கால் போட்டுக்கணும், இந்த கால் வரல ஊண்டிக்கணும், கைகளை இந்த மாதிரி கோர்த்து வச்சு தலை உச்சந்தரையை கீழே வைக்கணும். அடுத்தது கால்களை அப்படி நேராக தூக்கிங்க. இதில் ஒரு 20 எண்ணிக்கைகள் இருக்கணும். இது முடிச்சுட்டு அப்படியே எந்திரிச்சிடக்கூடாது. முதல்ல தலையை அப்படி வச்சுக்கணும், அடுத்து குப்புறப்படுத்துக்கணும், நாடியை கீழே வச்சுக்கணும். இது பண்ணி முடித்த பிறகு அப்படியே உடம்பை திருப்பி வளாந்து படுத்துக்கணும். இதுவும் பண்ணிவிட்டு அப்படியே எந்திரிச்சு போயிடக்கூடாது. இதுக்கு மாற்று ஆசனமான ஏகபாதாசனம் பண்ணணும். ஓகே, இந்த அர்த்த சிரசாசனம் பழகிட்டு நீங்கள் சிரசாசனம் தாராளமாக பண்ணலாம். ஒரு சிவத்தை சப்போர்ட்டாக வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். கொஞ்சம் நாள் கழித்து பண்ணுங்கள். யோகாசனம் பழகின பிறகு 3 மாதங்கள் கழித்து தான் நீங்கள் இந்த சிரசாசனத்தை நீங்கள் பண்ணணும். இப்போ எந்திரிச்சு நிற்கணும், மெதுவாக எழுந்திரிச்சு நின்றுக்குங்க, ஸ்லோவாக. ஓகே, இப்போ நேராக நின்றுக்கணும். உங்களுடைய ஒரு காலை எடுத்து இந்த மாதிரி உங்களுடைய தையில் வச்சுக்கோங்க, வச்சு பேலன்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து கைகளை இந்த மாதிரி வச்சு திருப்பி மேலே உயர தூக்கிங்க. ஒற்றை காலில் நின்று தவ செய்கிற மாதிரி இந்த ஆசனம். ரிலாக்ஸ். இப்போ அடுத்த கால் மெதுவாக இந்த மாதிரி வச்சுக்கணும், கைகளை அப்படி வச்சுக்கோங்க, திருப்பி உயர தூக்கி சாமி கும்பிட்ற மாதிரி வச்சுக்கணும். ரிலாக்ஸ், டவுன். ரைட். இப்போ தலையை மெதுவாக அப்படி சொல்கிறீங்க, திருப்பி ரிவர்ஸ்லையும் சுத்தணும். ஓகே, எல்லா ஆசனங்கள் செய்து முடித்த பிறகு சாந்தி ஆசனம் கண்டிப்பாக பண்ணணும். இப்போ அடுத்த பயிற்சிக்கு நம்ம போகலாம். கண் பயிற்சி. இந்த மாதிரி வஜ்ராசனத்தில் முதல்ல நம்முடைய கண்களுக்கும் காதுகளுக்கும் வாய்ப்பகுதிக்கும் இந்த கழுத்து பகுதிக்கும் நிறைய எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. அதில் முதலாவதாக இந்த கண் பயிற்சி. உங்களுடைய கை வரவில் கோர்த்து பெருவரில் நீங்கள் பார்க்கணும். முடிந்த அளவு உங்களுடைய கழுத்தை திருப்பாம உங்களுடைய பெருவரல் நகங்களையே பார்க்கணும். ஒரு படுக்கை கூட நீங்கள் வரையணும். இன்னும் நல்லா சொன்னா ஒரு மைனஸ் அடையாளம் போடுறோம். ஓகே, அதே மாதிரி மேடங்களையும் திட்டியாருங்க ஒரு பிளஸ் அடையாளம். இது ரெகுலரா பண்றவங்க அட்லீஸ்ட் உங்களுடைய கண்ணாடியோட பவர் கூடிட்டே போனதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒரு மைனஸ் போட்டா அது பிளஸ் ஆகிடும். அடுத்தது கிராஸ். இந்த மாதிரி கிராஸா ஒரு பயிற்சி பண்ணுங்க. உங்களுடைய பார்வை முழுக்க முழுக்க உங்களுடைய பெருவரல் நகங்களை இருக்கும். இதே மாதிரி அடுத்தது ஸ்லோவா பண்ணுங்க. ஓகே, ஒரு பெருக்கல் அடையாளம் நம்ம போட்டாச்சு. அடுத்தது சர்க்கிள், ஒரு வட்டம். இந்த மாதிரி பெருவரல் நகங்களையே பார்த்துட்டே இருக்கணும். ஓகே, இப்ப திருப்பி அப்படியே மெதுவா சுத்துங்க. ரிலாக்ஸ். கண்களை முடியுங்க. இடையில பண்ணிக்கிட்டு இருக்கவே கண் முடிச்சுன்னா முடியுங்க. கண்ணுக்கு ஓய்வு கிடைக்கும். அடுத்தது உங்களுடைய கண்கள் உங்களுடைய புருவ மத்தியை பார்க்கணும். ஓகே, ரிலாக்ஸ். அடுத்தது உங்களுடைய ஆள்காட்டி வரல அப்படியே மெதுவா விரிச்சு சேம் டைம் உங்களுடைய 2 விரல் நகங்களையும் அப்படியே க்ளோஸ் பண்ணீங்க. இது நல்லா நமக்கு டைம் கிடைக்கிறதுனா ஒவ்வொரு பயிற்சியும் 5 தடவைகள் 10 தடவைகள் நீங்க பண்ணலாம். ரிலாக்ஸ். போதும். அடுத்தது உங்களுடைய வாய்க்கு ஒரு அருமையான பயிற்சி. இந்த மாதிரி உங்களுடைய தாடைகளை நல்லா மூடி மூடி தரலாம். இதுவும் உங்களுடைய இந்த கழுத்து எலும்புகள் நரம்புகளுக்கு மிக அற்புதமான பயிற்சி. அடுத்தது உங்களுடைய காதுகளுக்கு மிக அற்புதமான பயிற்சி. உங்களுடைய தாடையை வலது பக்கம் இடது பக்கம் மூவ் பண்றது. ஓகே, இது நல்லா ஒரு 5 தடவை பத்திரப்படும். அடுத்து தொண்டை டான்சில். இந்த மாதிரி தொண்டையில கட்டி வருது. இந்த தொண்டை சம்பந்தப்பட்ட அத்தனை டிசீஸ்களுக்கும் இந்த சிம்மாசனம் மிக அருமையான ஆசனம். இது நல்லா ரெகுலரா பண்றவங்க உங்களுடைய வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா எப்படிங்கிறத பாருங்க. இந்த மாதிரி வச்சு கையை முன்னாடி வச்சுக்கணும். சமணா போட்டோம்னா நீங்க பண்ணலாம். மூச்சை நல்லா எடுத்து விட்டுட்டு 4 நாளா நேரம் நீட்டணும்.
ஓகே, சொல்லுங்க. இது பண்ணியாச்சுன்னா உங்களுடைய தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த அடைப்புகள் சரியா போயிடும். ஓகே, அடுத்ததாக சாந்தியாசனம். கடைசியாக செய்யக்கூடிய ஆசனம் இந்த சாந்தியாசனம். மனசுக்குள்ளேயே நீங்க நான் சொல்றதெல்லாம் சொல்லிக்கிட்டே வாங்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பாதங்களே, கால் விரல்களே, நகங்களே, கணுக்கால்களே, குதிகால்களே, நீங்கள் உங்கள் வேலைகளை சரிவரச் செய்வீர்களாக. நீங்கள் நல்ல ஆரோக்கியம் அடைவீர்களாக. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. கால் தசைகளே, முழங்கால் பகுதிகளே, தொடை பகுதிகளே, சிறுநீர் குழாய்களே, சிறுநீர் பைகளே, கிட்னி பகுதிகளே, அட்ரினல் சுரப்பிகளே, ஒவ்வொரு உறுப்புலாம் நீங்கள் நினைக்கணும். நான் சொல்கிற பகுதியில் பூரா நினைக்கணும். நீங்கள் உங்கள் வேலைகளை சரிவரச் செய்வீர்களாக. நீங்கள் நல்ல ஆரோக்கியம் அடைவீர்களாக. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பெருங்குடலே, சிறுகுடலே, ஜீரண உறுப்புகளே, பித்தப்பையே, கல்லீரலே, வலது நுரையீரலே, பேங்கிரியாஸே, மண்ணீரலே, இறப்பையே, இடது நுரையீரலே, நீங்கள் உங்கள் வேலைகளை சரிவரச் செய்வீர்களாக. நீங்கள் நல்ல ஆரோக்கியம் அடைவீர்களாக. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பித்தப்பையே, நெஞ்செலும்பு பகுதியிலே, சுவாசப்பைகளே, இருதயமே, தைமஸ் கோளங்களே, தொண்டை பகுதியே, கழுத்து பகுதியிலே, தைராய்டு சுரப்பிகளே, பாராதைராய்டு சுரப்பிகளே, நீங்கள் உங்கள் வேலைகளை சரிவரச் செய்வீர்களாக. நீங்கள் நல்ல ஆரோக்கியம் அடைவீர்களாக. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. கை புஜங்களே, தசைகளே, முழங்கை பகுதியே, மணிக்கட்டு பகுதியே, உள்ளங்கை பகுதியே, விரல்களே, நகங்களே, முதுகெலும்பு பகுதியே, தண்டுவடமே, பிடரி பகுதியே, நீங்கள் உங்கள் வேலைகளை சரிவரச் செய்வீர்களாக. நீங்கள் நல்ல ஆரோக்கியம் அடைவீர்களாக. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நாடி பகுதியே, பற்களை, ஈறுகளை, சுவாச குழாய்களை, உணவு குழாய்களை, வெளி லென்ஸுகளை, புருவங்களை, இமைகளை, நீங்கள் உங்கள் வேலைகளை சரிவரச் செய்வீர்களாக. நீங்கள் நல்ல ஆரோக்கியம் அடைவீர்களாக. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. செவிக்குழாய்களை, நெற்றி பகுதியே, பெருமூளையே, சிறுமூளையே, முகுளமே, தண்டுவடமே, பிட்யூட்டரி சுரப்பிகளை, பினில்பாடி சுரப்பிகளை, நீங்கள் உங்கள் வேலைகளை சரிவரச் செய்வீர்களாக. நீங்கள் நல்ல ஆரோக்கியம் அடைவீர்களாக. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இப்போ டோட்டலாக அவருக்கு சொல்லிங்க. என் உடலில் உள்ள சகல அங்கங்களும் நன்றாக தளர்ந்து நன்றாக ஓய்வெடுக்கின்றன. உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் இரத்த ஓட்டங்கள் ஒரே சீராகவும் இயல்பாகவும் இயங்குகின்றன. என் மனது மட்டும் விழித்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது என் மனமும் ஓய்வெடுக்கப் போகிறது. மனமே, இறந்த கால சிந்தனைகளை பற்றி சிந்திக்காதே. எதிர்கால சிந்தனைகளை பற்றியும் சிந்திக்காதே. நிகழ்கால சிந்தனையிலே இருப்பாயாக. அமைதி 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 அமைதி. நீங்களாவே மனசுக்குள்ள அமைதி அமைதி அமைதின்னு ஒரு 5 தடவை சொல்லிக்கணும். முடிக்கிறப்ப கால் விரலை மடக்கி நீட்டிக்கணும். கால்களை ரைட் அண்ட் லெஃப்ட் திருப்பிக்கணும். கை விரல்களை மூடி மூடி திறக்கணும். கைகளையும் ரைட் அண்ட் லெஃப்ட் திருப்பிக்கணும். உங்களுடைய தலையையும் ரைட் அண்ட் லெஃப்ட் திருப்புங்க. உங்களுடைய உடம்பையும் சேர்த்து ரைட் அண்ட் லெஃப்ட் திருப்புங்க. ஒரு கை மேலே தூக்கி ஒரு பக்கமாக சாய்ச்சி மெதுவாக எழுந்திரிச்சு உட்காந்துக்கணும். சிட்னாமல் இப்போ சமநாள் போட்டு உட்காந்துக்கணும். இப்போ யோகா முடித்த பிறகு உங்களுக்கு என்னென்னலாம் வலி இருந்ததோ எல்லா வலியும் சரியாக போயிருக்கும். இந்த சாந்தியாசனத்தை நீங்கள் நின்று செய்கிற பயிற்சியெல்லாம் முதல்ல சீடியை ஃபுல்லாக பாருங்கள். நின்று செய்கிற பயிற்சிகள் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து சாந்தியாசனம் பண்ணிடணும். ஓகே, படுத்து செய்கிற பயிற்சினா சாந்தியாசனம் பண்ணிடணும். ஓகே, ரைட். அடுத்து முடித்த பிறகு கொஞ்சம் நேரம் தியானம். கையில் கோர்த்து தியானங்கிறது ரொம்ப எளிமையானது. முதல்ல வெளி உலகத்தை சிந்திக்கணும். உங்களுடைய சுவாசத்தை சிந்திக்கணும். உங்களுடைய உள்ளுறுப்புகளை சிந்திக்கணும். உங்களுடைய மனசுக்குள்ளேயே உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கு பூஜை பண்ணணும். அடுத்தது மானச பாராயணம். கொஞ்ச நேரம் பக்தி பாடல்கள் படிக்கணும். இது போக கடைசியாக மானச ஜபம். இவ்வளோதான். இது பண்ணி முடித்த பிறகு தியானம் உங்களுக்கு
கைகூடும். ஓகே, இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான யோகா பயிற்சியை நீங்கள் பழகிட்டு இருக்கீங்க. நீங்கள் எல்லோருமே ஆரோக்கியமாக இருக்கணும் தான் எங்களுடைய குறிக்கோள். இந்த பயிற்சியை தினசரி தவறாது நீங்கள் பழகி, அது மாதிரி எந்த சந்தேகம் இருந்தாலும் எங்கள் சிடியில் வந்து இப்போ நாங்கள் அட்ரஸ்லாம் கொடுத்துருப்போம், ஃபோன் கொடுத்துருக்கோம். அதனால் எந்த சந்தேகம்னாலும் நீங்கள் ஃபோனில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னோடய இமெயில் அட்ரஸும் உங்கள்கிட்ட இருக்குது. அதனால் அந்த அட்ரஸும் உங்களுக்கு டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்குது. அதனால் அந்த முகவரிக்கும் நீங்கள் தொடர்பு கொண்டு எந்த விதமான சந்தேகங்களும் நீங்கள் கேட்டு தெரிவிக்கலாம். அதுவரை உங்களிடம் விடை பெற்றுக் கொள்வது உங்கள் யோகா